ரைட் ஓகே. நான் கேட்குற விளங்குதா உங்களுக்கு? கேட்குற விளங்குதா? கேட்குற விளங்க மாதிரி ஸ்கிரீன் தெரியுது என்றால் ஒரு மெசேஜ் என்ன போட்டுக்கொள்ளுங்க. ரைட் ஓகே. விளங்க நினைக்கிறேன். ரைட் ஓகே பார்ப்போங்க. நான் பாஸ் பேப்பர் தான் நான் தொடங்கி வச்சிருக்கிறேன். நான் பாஸ் பேப்பர் தொடங்கி வச்சிருக்கிறேன். பாஸ் பேப்பர்ல இருக்கிற 2010 கேள்வியில இருந்து செய்யப்பட்டால் இதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம். 2010 இருந்து எங்களை கேள்விகளை வந்து நாங்கள் செய்யறதுக்கு வழிக்கிடுவோம். ரைட்டா ஓகே பார்ப்போம். ஓகேன்னு சொல்லி சொன்னால் 2010 ஆஹ் முதலாவது கேள்விக்கு வாங்க பார்ப்போம். 2010 முதலாவது கேள்விக்கு வாங்குவேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னால் 2011 பிறகு வந்த பாஸ் பேப்பர் கேள்விகள்ல தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி மற்றது இசை கேள்விகள் வந்து இருந்தது. அதுக்கு முதல் பேப்பரை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தனியா இசை கேள்வி இருந்தது. அந்த இசை கேள்வியில வந்து 6 கேள்வி செய்யக்கூடிய மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி வர்றது. 8 கேள்வியோ 7 கேள்வியில வந்து 6 கேள்வி செய்யக்கூடிய மாதிரி தான் கேள்வி வந்தது. 2010க்கு முன்னுக்கு இருக்கிற கேள்விகளின் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிக்கிறேன், அதாவது 2011க்கு பிறகு பாத்தீங்கன்னா நியூ சிலபஸின் படி 2011க்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்ட்ரக்சர் கேள்வியும் அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா எஸ்ஏ கேள்வியும் வரக்கூடிய மாதிரி தான் கேள்விகள் வந்து போட்டிருக்காங்க. ரைட் தானே? அப்ப நாங்க 2010ல இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாத டிரெக்டாவே நாங்க என்னது போலாம் என்றால் எஸ்ஏ கேள்விக்கு தான் நாங்க போக போறோம். சரியா? ரைட் ஓகே. ஆனா அந்த எஸ்ஏ கேள்வியின் ஸ்ட்ரக்சர் வந்து அது அப்படியே தான் இருக்க போகுது. முதலாவது வந்து இருவழி சமன்பாடுகள் மீதி திட்டங்களோட தொடர்பான கேள்வியும் அப்புறம் அதனால அடுத்தடுத்த இதெல்லாம் பழமையான அக்சஸ் தான் இருக்க போகுது. ரைட் ஓகே தானே? ரைட் ஓகே. ஓகேன்னு சொல்லி சொன்னால் முதலாவது கேள்விக்கு வாங்குவேன். அதாவது 2010 முதலாவது கேள்விக்கு வாங்க இருவடி சமன்பாட்டு கேள்விக்கு வாங்குவேன். இருவடி சமன்பாட்டு கேள்விக்கு வாங்குவேன். இருவடி சமன்பாட்டு கேள்விக்கு வாங்க. ரைட்டா ஓகே பாப்போம். ஒரு இருவடி சமன்பாடு வந்து ஒரு சமன்பாடு ஒன்று தந்திருக்கிறாங்களே. என்ன ஒரு இருவடி சமன்பாடு பாத்தீங்கன்னா ஒரு சமன்பாடு ஒன்று தந்திருக்கிறாங்க. fx is equal to x வர்க்கம் சக px plus q. x வர்க்கம் சக px plus q equal to 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ഇതിന്റെ மூலங்களை பாத்தீங்கன்னா அல்பா கம பீட்டாவாக இருக்க போகுதாம். அல்பா கம பீட்டாவாக இருக்க போகுது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு இருபடி சமன்பாடுன்ற ஒன்று எடுத்தோம்னு சொல்லி சொன்னான். என்ன ஒரு இருபடி சமன்பாடுன்ற ஒன்று எடுத்தோம் என்றால் அந்த இருபடி சமன்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 தீர்வுகள் இருக்க போகுது. 2 தீர்வுகள் இருக்க போது நாங்கள் அந்த 2 தீர்வுகள்ல ஒன்று அல்பாவாகவும் இன்னொன்றை வந்து பீட்டாவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அவனே தந்திருக்கிறாங்க, நாங்களும் வச்சுக்கொள்வோம். அல்பா பீட்டான்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கொள்வோம். ரைட்டா ஓகே. அப்போ ஒரு தீர்வை பாத்தீங்கன்னா அல்பாவாக இருக்க போகுது, இன்னொரு தீர்வை பாத்தீங்கன்னா பீட்டாவாக இருக்க போதா. இங்க அவன் சொல்றான் பி கம கியூ வந்து பாத்தீங்கன்னா மெய்யானதாக இருக்க போதாம். அப்ப பியும் கியூவும் வந்து மெய்யானதாக இருக்கே இல்லை. எங்களுக்கு இன்னொரு தொடர்புன்னு சொல்லியிருக்கான் என்னன்னா இந்த 2 மடங்கு பி வர்க்கம் சக கியூ என்றவர் பாத்தீங்கன்னா not equal to 0வாக இருக்க போதாம். இது வந்து தரவில தந்திருக்கிறான 2 மடங்கு பி வர்க்கம் சக கியூ என்றவரை பாத்தீங்கன்னா not equal to 0வாக இருக்க போற அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா y into p minus x வெளியோடைய வாசித்துக் கொள்வோம்.
y into p minus x is equal to p plus x ஆக இருக்க போதாம். p plus x ஆக இருக்க போகுது. அப்ப p plus x ஆக இருக்குமெனே fx சமன் பூஜ்ஜியத்தில் x-க்கு பிரதியிடுவதன் மூலமோ அல்லது வேறு விதமாகவோ g of y ஐ பின்வரும் வடிவத்துல வந்து தர சொல்லி இருக்கிறாங்க. g of y வந்து பின்வரும் வடிவத்துல வந்து தர சொல்லி இருக்கிறாங்க. நாங்க வளமையாவே என்ன செய்யலாம் பிள்ளைகள்? இப்ப எங்களை என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா fx என்ற சமன்பாட்டை x வர்க்கம் சக px ஆக qல தந்து போட்டு இப்ப y என்றவரையும் வந்து x-ல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு முயற்சி செய்யலாம் என்றால் இந்த y என்றவரை வந்து நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால் இப்ப உங்களுக்கு வரப்போறவர் என்ன? ஒரு p plus x இங்கு p plus x இங்கு ஒரு p minus x என்றவர் வரப்போற போட்டுக் கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அவனே சொல்றான் எங்களுடைய fx என்ற சமன்பாட்டுல இவரை பிரதியிடுவதன் மூலமோ அல்லது வேறு விதமாகவோ அப்ப நாங்க என்ன செய்யலாம்? மேலே இருக்கிற fx என்ற தொடர்புல போயிட்டு x-க்கு பதிலாக நாங்கள் என்னதை பிரதியிட்டுக் கொள்ளலாம் என்ற பிள்ளைகள் இந்த y என்ற தொடர்புல வந்து நாங்கள் பிரதியிட்டுக் கொள்ளலாம். ஏன்னா கேட்ட கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா y-ல இருக்க போகும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த தொடர்பிலிருந்து x என்றவரை எழுவாய் மாற்றம் செய்ய போறோம். விளங்குதா? அப்ப இந்த இடத்துல இருந்து x வந்து நாங்க எழுவாய் மாற்றம் செய்யல, இந்த y-ய நாங்க பெருகிக் கொள்ளலாம், p மைனஸ் x ஆல பெருகிக் கொள்ளலாம். y-ய நாங்க பெருகிக் கொள்ளலாம், p மைனஸ் x ஆல பெருகிக் கொள்றோம். அதே நேரம் எங்களுக்கு இருக்க போறவர் பாத்தீங்கன்னா ஒரு p பிளஸ் x என்றவர் இருக்க போற. இதுல இருந்து x தான் நாங்க எழுவாய் மாற்றம் செய்ய போறோம். அவர் வேலை செய்யலாம், இந்த y ஆல உள்ளுக்கு பிரிக்கணும்டா yp என்று வரப்போது. அதே நேரம் y x ஆல பிரிக்கிறீங்கன்னா yx சொல்லி வரப்போற. அது இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போகுதுனால் p பிளஸ் x-க்கு சமனாக இருக்க போதாம். அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு வேலை செய்யலாம் என்றால் x என்றவரை நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால் இந்த மைனஸ் y x என்றவர் அங்கால போயிட்டு ஒரு x வந்து நாங்கள் பொது விடுக்கைகளை உங்களுக்கு வரப்போவார், ஒரு 1 பிளஸ் y என்றவர் வரப்போறார். அதே மாதிரி இந்த p வந்து சமனிக்கைங்கால வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு p-ய வந்து நாங்கள் பொதுப்படுத்தி விட்டோம் என்றால் உங்களுக்கு வரப்போறவர் ஒரு y மைனஸ் 1 என்றவர் வரப்போறார், ஒரு y மைனஸ் 1 என்றவர் வரப்போறார். அப்ப இதுல இருந்து ஒரு வேலை செய்யலாம் என்றால் இந்த x என்றவரை நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால் உங்களுக்கு பெறப்போறவர் p into y minus 1 over p into y minus 1 over 1 plus y என்றவர் வரப்போறார். அதாவது y என்ற டேர்மை பாத்தீங்கன்னா இப்ப x-ல வந்து நாங்க கண்டாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட்டா? அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறான்டா பிள்ளைகள்? அவன் கேட்கிறான் கேள்வியை பாருங்க. கேள்வி கேட்கிறான் எங்களை fx சமன் 0 தொடர்ல போயிட்டு x-க்கு பிரதியிடுவதன் மூலமோ அல்லது வேறு விதமாகவோ அப்ப நாங்கள் ஒரு வேலை செய்யலாம். இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா x-க்கு பதிலாக நாங்கள் என்னதை பிரதியிட போறோம் என்றா பிள்ளைகள் இந்த தொடர்பை வந்து என்ன செய்ய போறோம்? பிரதியிட போறோம். அதாவது y என்ற தொடர்பை வந்து என்ன செய்ய போறோம் என்றால் பிரதியிட போறோம். அப்ப x-க்கு பதிலாக நாங்கள் என்னத்தை பிரதியிட போறோம்? p into y minus 1 over 1 plus y என்றவரை பிரதியிட போறோம். அப்படி பிரதியிட்டம் என்றால் இப்ப எங்களுக்கு y-ல பாத்தீங்கன்னா ஒரு தொடர் கொண்டு வரப்போகுது. என்ன y-ல பாத்தீங்கன்னா ஒரு தொடர் கொண்டு வரப்போகுது. அதை நான் வச்சுக்கொள்ள போறேன், ஒரு g of y ன்னு சொல்லி வச்சிருந்தால் இப்ப x-க்கு பதிலாக என்னதை பிரதியிட போறேன்? y-ல பிரதியிட போறேன். அவ y-ல பிரதியிடத்துல p into y minus 1 over 1 plus y வரப்போகுது. அது x-க்கு பதிலாக பிரதியிட போறேன். அவருக்கு என்ன வரப்போற? ஒரு வர்க்கம் வரப்போற போட்டுக்கொள்ளலாம். அது சக p into x-க்கு பதிலாக என்னதை பிரதியிட போறோம்? p into y minus 1 p into y minus 1 over 1 plus y என்றவர் வரப்போற. அதோட பாத்தீங்கன்னா ஒரு q என்றவர் இருக்க போற. சீக்வல் வரப்போகுது 0 சொல்லி வரப்போகுது, போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல இருந்து சுருக்குலதான் பிள்ளைகள் வேலையா? இதுல இருந்து சுருக்குலதான் வேலை. நாங்க பாத்தீங்கன்னா ஒரு வேல் செய்யலாம், சின்ன ஒரு வேல் செய்யலாம் என்னென்றால் ஒரு 1 plus y ஆல பாத்தீங்கன்னா முழுவதும் எல்லா சைடும் வந்து நாங்க பெருகிக் கொள்ளலாம். அதாவது ஒரு 1 plus y முழுவதும் வர்க்கத்தால வந்து நாங்க 2 சைடும் வந்து நாங்க பெருக்கணும்னு சொல்லிச்சோம். 2 சைடும் பெருக்கணும் என்றால் இந்த இவரை வந்து நாங்க 1 plus y முழுவதும் வர்க்கத்தால பெருக்கல, கீழே இருக்கிறவரும் மேலே இருக்கிறவரும் வெட்டுப்படைக்கல. உங்களுக்கு வரப்போறவர் ஒரு p வர்க்கம் into y minus y minus 1 முழுவதும் வர்க்கம் என்றவர் வரப்போற. சக ஒரு வேலை செய்யலாம், இந்த p ஆல் பிரிக்கணும்டா p வர்க்கம் என்று வரப்போகுது பிள்ளைகள். p ஆல் பிரிக்கணும்டா p வர்க்கம் என்று வரப்போகுது. அதோட பாத்தீங்கன்னா ஒரு y மைனஸ் 1 வரப்போதா. நான் ஒரு வேலை செய்தான், இந்த 1 plus y ஆல் பெருக்கல. உங்களுக்கு வரப்போறவர் என்ன? y மைனஸ் 1 வந்து பெருக்கப்பட போகுது, ஒரு 1 plus y ஆல பெருக்கப்பட போகுது. அது சக இப்ப என்ன செய்ய போறோம் என்றால் இந்த q வந்து நாங்க பெருக்க போறோம் 1 plus y முழுவதும் பெருக்கத்தால பெருக்க போறோம். போமா இல்லையா? அவங்களுக்கு கடைசியா வரப்போறவர் இப்படி ஒரு தொடர்பு வந்து வரப்போகுது. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள்? அவன் காட்ட வேண்டிய வடிவத்துக்கு தான் நாங்க என்ன செய்ய போறோம்? போக போறோம். அப்ப ஒரு வேலை செய்யலாம், எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் செய்யலாம். ஏன்னா ஆன்சரை பாத்தீங்கன்னா எல்லாம் y வர்க்கம் y அப்படி இருக்கிறபடியால எக்ஸ்பேன்ஷன் செய்தோம்னால் இந்த y மைனஸ் 1 வந்து நாங்கள் முழுவதும் வர்க்கத்தை எக்ஸ்பேன்ஷன் செய்தோம்னால் எங்களை வரப்போறவர் y வர்க்கம் வரப்போகுது.
-2y வரப்போகுது. அதோட பாத்தீங்கன்னா ஒரு +1 வரப்போகுது போட்டுக்கொள்ளலாம். அது சக p வர்க்கம் என்று எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் y-1 இன்டு y+1க்கு பதிலாக நாங்க போட்டுக்கொள்ளலாம் y² -1 போட்டுக்கொள்ளலாம். ஏன் ஒரு a-b இன்டு a+b என்ற வடிவத்தில் இருக்கிற வழியால a² - b² நாங்க போட்டோம் என்றால் எங்களை வரப்போறவர் y² -1 என்றவர் வரப்போறார் போட்டுக்கொள்ளலாம். அதோட பாத்தீங்கன்னா q இன்டு ஒரு வேலை செய்யலாம். இந்த 1 + y முழுவதின் வர்க்கத்தை நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் செய்தோம் என்றால் எங்களை வரப்போறவர் 1 + y² plus 2y என்றவர் வரப்போற 2y என்றவர் வரப்போற சீக்வல் என்ன வரப்போகுது 0ன்னு சொல்லி வரப்போகுது. இவரை நாங்க சுருகிக்கொண்டு போயிட்டு என்ன செய்ய போறோம் என்றால் அவன் காட்ட வேண்டிய வடிவத்தை நாங்க காட்டி விடணும்னு சொல்லி சொன்னாலும் ஓகே. அப்படி காட்ட வழி கிடைக்கல. இப்ப ஒரு வேலை செய்யலாம் என்றால் இங்க பாருங்க எல்லா y வர்க்கத்தையும் நாங்க கொண்டாக்கணும் என்றால் இந்த p வர்க்கத்தை உள்ளுக்கு பிரிக்கணும் என்றால் p வர்க்கம் y வர்க்கம் வரப்போகுது. இங்கேயும் பாருங்க ஒரு p வர்க்கம் y வர்க்கம் வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு வரப்போறவர் 2 மடங்கு p வர்க்கம் என்றவர் வரப்போற. அதை விட பாத்தீங்கன்னா y வர்க்கம் என்ற டேர்ம் பாத்தீங்கன்னா இந்த q என்ற வரை இந்த y வர்க்கத்தால பிரிக்கணும் என்றால் ஒரு q வர்க்கம் வரப்போகுது. அந்த ரெண்டு இதுலயும் இருந்து ஒரு y வர்க்கத்தை நாங்கள் பொதுவெடுத்து விட்டோம் என்றால் உங்களுக்கு வரப்போறவர் என்ன 2p² + q² இன்டு y² என்றவர் வரப்போறாராம் போட்டுக் கொள்ளலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓமா இல்லையா? ஓ அதை விட பாத்தீங்கன்னா நாங்கள் y என்ற டேர்மை நாங்கள் எல்லாத்தையும் கொண்டாக்கினோம் என்றால் y என்ற டேர்மை நாங்கள் கொண்டாக்கினோம் என்றால் ஒரு வேலை செய்யலாம். இந்த q-ஆல 2y பிரிக்கணும் என்றால் 2q1 சொல்லி வரப்போகுது. ஆகவே 2q போட்டுக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த p வர்க்கத்தால இந்த -2y பிரிக்கணும் என்றால் -2p வர்க்கம் வரப்போகுது. ஆகவே இந்த ரெண்டு இடத்திலேயும் இருந்து நாங்கள் இவரை நாங்கள் y நாங்கள் பொது எடுத்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்களை வரப்போறவர் என்ன இப்படி ஒரு டேர்மில் வரப்போகுது போட்டுக்கொள்ளலாம். அதை விட பார்த்தா அடிஷனலா அங்கால இருக்க போறவர் என்ன மாறலி இருக்க போகுது. அப்ப ஒரு வேலை செய்யலாம். இந்த p வர்க்கத்தால் ஒன்றை பெருக்கணும் என்றால் p வர்க்கம் வரப்போகுது. இந்த p வர்க்கத்தால் -1 பெருக்கணும் என்றால் -p வர்க்கம். ஆகவே p வர்க்கம் வெட்டுப்பட்டு சென்றால் இந்த q ஒன்றால பெருக்கணும் என்றால் எங்களை வரப்போறவர் q1 சொல்லி வரப்போற சீக்வல் என்ன வரப்போகுது 0ன்னு சொல்லி வரப்போகுது. அவ பாத்தீங்கன்னா அவன் காட்ட வேண்டிய வடிவத்துக்கு என்ன செய்திட்டோம் என்றால் நாங்கள் வந்தாச்சு. அவ g(y) என்றவரை அவன் காட்ட வேண்டிய வடிவத்தை நாங்க கொண்டு போக போறோம். அவர் சுருக்கணும் என்றால் 2 மடங்கு p வர்க்கம் q வர்க்கம் சொல்லி வரப்போகுது இன்டு y வர்க்கம் என்றவர் வரப்போறாரா. அது சக நான் ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 என்றவரை நாங்கள் வெளியில் எடுத்தோம் என்றால் ஒரு 2 என்றவரை நாங்கள் வெளியில் எடுத்தோம் என்றால் உங்களை வரப்போறவர் q-p² என்றவர் வரப்போறார். அதோட பாத்தீங்கன்னா ஒரு y என்றவர் இருக்க போறாரா. அதோட பாத்தீங்கன்னா +q என்றவர் இருக்க போறார். சீக்வல் என்ன 0. இதைத்தான் எங்களை காட்ட சொன்னவன். அதாவது g(y) என்றவரை இப்படி ஒரு டேர்ம்ல காட்ட சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். நாங்கள் இப்ப காட்டியாச்சு. ரைட் ஓகேயா. இதைத்தான் எங்களுக்கு காட்ட சொல்லி சொன்னவன். நாங்கள் இப்ப காட்டியாச்சு. ரைட் ஓகேயா. ஓகேன்னு சொல்லிக்கலாம் பிள்ளைகள். இவரை நோட் பண்ணி போட்டுவாங்க. அடுத்த ஸ்டெப் ஒருக்கா பார்த்துக் கொள்வாங்க. இவருக்கா நோட் பண்ணி போட்டு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்டெப்பை பார்த்துக் கொள்வோம். நோட் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க.
ஓகேண்டா பிள்ளைகள், எழுதிட்டு ஒரு மெசேஜ் போட்டு கொடுக்குவ, எழுதிட்டு ஒரு மெசேஜ் போட்டு கொடுக்குவ. ரைட், ஓகே பாப்பா. ஓகேண்டா, அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். ரைட், அவ முதலாவது என்ன கேள்வி கேட்டோம்னா ஜி ஆஃப் ஒய் வந்து இப்படி ஒரு வடிவத்தில் காட்டி போட்டு அடுத்த என்ன கேள்வி கேட்கிறான்டா பிள்ளைகள், இதிலிருந்து சமன்பாடு ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவின் மூலங்களை ஆல்பா கம பீட்டா ஆகியவற்றின் சார்பில் வந்து எடுத்துரைக்க சொல்லி இருக்கிறான் பிள்ளைகள். ஆல்பா கம பீட்டா ஆகியவற்றின் சார்பில் வந்து எடுத்துரைக்கட்டுமா? ரைட்டா, பாப்போம் என்னன்னு காட்டுறான்னு பாப்போம். இப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பாருங்க, நாங்கள் எஃப்எக்ஸ் என்ற சமன்பாட்டை வந்து பிள்ளைகள் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். என்னென்னு எழுதி வச்சிருக்கிறோம் என்றால், ஒரு எக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக கியூன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறோம். ஓமா இல்லையா? ஓ, இருக்கட்டும். இவரின் மூலங்களை தான் நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். என்னென்றால் அல்பா கம பீட்டா என்றால் அவர் கேட்கிறான கேட்கலையோ பிள்ளைகள், நாங்க முதலாவது என்னத்தை எழுதிக்கொள்ளலாம் என்றால் அவரின் மூலங்களை அடிப்படையா வச்சு நாங்கள் என்ன எழுதிக்கொள்ளலாம் என்றால் அந்த ரெண்டு மூலங்களின் கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதி கொள்ளலாம். என்ன எழுதிக் கொள்ளலாம்? அல்பா பிளஸ் பீட்டாவையும் எழுதி கொள்ளலாம் பிள்ளைகள். அதே மாதிரி அல்பா பீட்டாவையும் நாங்கள் எழுதி கொள்ளலாம். அவன் தந்த தரவில வந்து நாங்கள் என்ன செய்வோம்? பயன்படுத்தி கொள்வோம். அப்போ ஒரு வேலை செய்யலாம். இந்த அல்பா பிளஸ் பீட்டான்றது எங்களுக்கு என்ன தாழ்த்தரப்படும் சொல்லி சொன்னா பிள்ளைகள், இந்த எஃப்எக்ஸ் என்ற சமன்பாட்டில பாத்தீங்கன்னா அல்பா கம பீட்டான்ற தீர்வுகளாக இருக்க போறபடியால அல்பா பிளஸ் பீட்டான்றது இப்ப என்ன தாழ்த்தரப்பட போகுது என்றால் மைனஸ் எக்ஸ் என்ற குணகத்துக்கு முன்னுக்கு இருக்கிற குணகத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம். அப்ப எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற குணம் என்ன? பி. அதன் கீழ் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் என்ன? ஒன்று. அப்ப இவரால் பிரிச்சம் என்றால் இப்ப உங்களுக்கு வரப்போறவ அல்பா பிளஸ் பீட்டாவின் பெருமானத்தை பாத்தீங்கன்னா பின்னு சொல்லி வந்துச்சு, போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இந்த அல்பா பீட்டாவின் பெருமானம் எங்களுக்கு என்னென்ன வரப்போகுது என்றால் மாறிலியின் கீழ், அப்ப மாறிலியின் கீழ் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம். அப்ப இங்க எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் ஒன்றபடியால இவரை கியூவை வந்து பிரிக்க போறோம். ஒன்றால் பிரிச்சம் என்றால் அல்பா பீட்டான்றவர் எங்களுக்கு வரப்போற கியூன்னு சொல்லி வரப்போறார். அப்ப உங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள், அல்பா பிளஸ் பீட்டாவை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரம் அல்பா பீட்டாவை காணக்கூடிய மாதிரி இருக்கு. விளங்குதா? அவன் தந்த தரவுகளை வந்து நாங்க பாவிச்சு கொடுக்கிறோம். இப்ப எங்களை கேட்ட கேள்வி என்ன கேள்வி இருக்கிறான் என்றால், இந்த ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டுக்குரிய தீர்வுகளை வந்து ஏதோ ஒரு வடிவத்துல வந்து காட்ட சொல்லி இருக்கிறான். என்ன அல்பாவிலையும் பீட்டாவிலையும் வந்து காண சொல்லி இருக்கிறான். ஜி ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றதுக்குரிய தீர்வுகளை வந்து ஏதோ ஒரு வடிவத்துல காட்ட சொல்லி இருக்கிறார். ஆனால் நீங்க வடிவ காணிச்சு கொள்ளணும் என்றால், ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த ஒய் என்ற தொடர்பு பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்ல வந்து கதைச்சு வச்சிருக்கிறோம். ஒய் என்ற தொடர்பை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வடிவத்தில் எழுதி வச்சிருக்கிறோம். என்னென்றால் பி பிளஸ் எக்ஸின் கீழ் பி பிளஸ் எக்ஸின் கீழ் பி மைனஸ் எக்ஸ் சொல்லி எழுதி வச்சிருக்கிறோம். போமா இல்லையா? அதாவது ஒய் என்றவரை பாத்தீங்கன்னா பி பிளஸ் எக்ஸின் கீழ் பி மைனஸ் எக்ஸ் சொல்லி எழுதி வச்சிருக்கிறோம். இதுல உங்களுக்கு தெரியணும் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப மேல பாத்தீங்கன்னா எக்ஸுக்குரிய தீர்வுகளை தான் நாங்க போட்டு வச்சிருந்தாங்க அல்பா கம பீட்டா என்றால் இந்த அல்பா கம பீட்டான்றவரை இந்த இடத்துல நாங்க பிரதியிடைக்கல. இவர் வந்து திருப்தி செய்யுமா? திருப்தி செய்யாதா? திருப்தி செய்யும். மேலே இருக்கிற எக்ஸை தான் நாங்கள் இப்ப என்ன எங்க எழுதி வச்சிருக்கிறோம்னா கீழே எழுதி வச்சிருக்கிறோம். அப்ப மேலே இருக்கிற எக்ஸின் ரெண்டு தீர்வுகள்லாம் என்ன? அல்பா கம பீட்டான்னால் அந்த அல்பா கம பீட்டாவை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த இடத்துல பிரதியிட்டுக் கொள்ளலாம். அப்படி பிரதியிட்டு ஒய் என்றவரை வந்து நாங்கள் என்ன காணலாம் என்றால் தீர்வுகளை காணலாம். அதாவது ஒய்யுக்குரிய தீர்வுகளை என்ன செய்யலாம் என்றால் ஆல்பாவிலையும் பீட்டாவிலையும் காணலாம். அப்படின்னு செய்ய போறோம். எக்ஸுக்கு பாத்தீங்கன்னா அல்பான்றவர் ஒரு தீர்வாக வாரபடியால எக்ஸுக்கு பாத்தீங்கன்னா அல்பான்றவர் ஒரு தீர்வாக வாரபடியால இந்த சமன்பாட்டில் நாங்க பிரதியிட்டுக் கொள்ளலாமா இல்லையா?
பிரதியிடலாம். அப்படி பிரதியிடையில y is equal to என்ன வரப்போகுது, p plus alphaவின் கீழ் p மைனஸ் அல்பான்னு சொல்லி வரப்போகுது போட்டுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பி என்ற டேர்ம் பாத்தீங்கன்னா அல்பாவிலையும் பீட்டாவிலையும் நாங்க கழிச்சு வச்சிருக்கிறோம். என்னண்டு அல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் என்னவாக இருக்க போகுது, மைனஸ் பி ஆக இருக்க போறபடியால இந்த இடத்துல இந்த பிய வந்து நாங்க எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால் உங்களை வரப்போறவர் என்ன, மைனஸ் மைனஸ் அல்பா பிளஸ் பீட்டான்னு சொல்லி வரப்போகுது. ஓமா இல்லையா, போட்டாச்சு. அதோட பாத்தீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு ஒரு அல்பான்றவர் இருக்க போற. அதே மாதிரி கீழே இருக்கிற பிக்கு பதிலாகவும் நீங்க போட்டுக்கொள்ளலாம். மைனஸ் அல்பா பிளஸ் பீட்டாவை நீங்க பிரதியிட்டு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஒரு தொடர் கொண்டு வரப்போகுது. அவ பாத்தீங்கன்னா ஒய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு தொடர் கொண்டு வரப்போகுது. என்ன, மேல பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் அல்பாவும் அல்பாவும் கட்டி படிச்சென்றால் பின்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே சாரி பீட்டான்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே பீட்டாவின் கீழ் சாரி மைனஸ் பீட்டாவின் கீழ் மைனஸ் 2 அல்பா மைனஸ் பீட்டான்னு சொல்லி வரப்போகுது. அப்போ ஒரு வேலை செய்யலாம், மேலையும் கீழையும் ஒரு மைனஸ் ஆல சுருக்கணும் என்றால் இப்ப y என்றவர் என்ன பெருமானத்தை எடுக்க போறார் என்றால் பீட்டாவின் கீழ் 2 அல்பா பிளஸ் பீட்டான்னு சொல்லி வரப்போகுது. போட்டாச்சா இல்லையா, போட்டாச்சு. அப்ப நாங்கள் இப்ப என்னத்தை கண்டு வச்சிருக்கிறோம் என்றால் y-க்கான ஒரு தீர்வை அல்பாவிலையும் பீட்டாவிலையும் கண்டு வச்சிருக்கிறோம். அது எந்த சந்தர்ப்பத்துல, எக்ஸ் என்றவர் அல்பான்ற பெருமானத்தை எடுக்கிற சந்தர்ப்பத்துல y-க்கான தீர்வுகளை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வடிவத்துல எழுதி வச்சிருக்கோம். சேம் வே எக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு தீர்வு ஒன்று இருக்க போகுது. என்ன தீர்வு, பீட்டான்ற பாத்தீங்கன்னா இன்னொரு தீர்வாக இருக்க போகுது. அப்ப எக்ஸ் என்றவர் பீட்டான்ற தீர்வாக இருக்கிறபடியால நாங்கள் இன்னொரு வேலை செய்யலாம். அந்த பீட்டான்ற தொடர்பை இந்த சமன்பாட்டுல பிரதியிட்டு நாங்கள் y-க்கான இன்னொரு தீர்வை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். அப்படி காணேக்கல நீங்க இந்த இடத்துல டிரெக்டா நீங்க பிரதியிட்டு காணணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல, ஒப்பிட்டு கொள்ளலாம். அப்ப ஒப்பிடேக்கல இங்க பீட்டா இருக்கிற இடத்துல எங்களுக்கு அல்பான்ற வர போற, அல்பா இருக்கிற இடத்துல வந்து பீட்டா வர போற, அவ்வளவுதான் வேலை. நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படி ஒப்பிட்டு பார்க்கல இப்ப எக்ஸுக்கு பதிலாக நீங்க பீட்டான்றவரை பிரதியிட்டு ஒய்யுக்கான அடுத்த தீர்வுகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர போறவர் அல்பாவின் கீழ் அல்பா இருக்கிற இடத்துல பீட்டா வரப்போகுது. ஆகவே பீட்டா இருக்கிற இடத்துல அல்பா வந்து சென்றால் இப்படி ஒரு வடிவத்துல வர போட்டுக்கொள்ளலாம், டிரெக்டாவே போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடேக்கல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒய்க்கு 2 தீர்வுகள் வந்துட்டு, ஒன்று பீட்டாவிங்க 2 அல்பா பிளஸ் பீட்டான்னு சொல்லி ஒரு தீர்வு வந்துட்டுது. அதே மாதிரி இன்னொரு தீர்வு பாத்தீங்கன்னா அல்பாவிங்க 2 பீட்டா பிளஸ் அல்பான்னு சொல்லி இன்னொரு தீர்வு வந்துட்டுது. அப்ப இதைத்தான் முதலாக காண சொன்னோம். என்ன, ஒய்க்கான தீர்வுகளை அல்பா கம பீட்டாவில் கண்டு அவ காணலாம். ஒரு தீர்வு என்னவாக இருக்க போகுது, பீட்டாவின் கீழ் 2 அல்பா பிளஸ் பீட்டாவாக இருக்க போகுது பிள்ளைகள். அவ ஒரு தீர்வு. அதே மாதிரி மற்ற தீர்வுகளுக்கு என்னவாக இருக்க போகுது, அல்பாவின் கீழ் 2 பீட்டா பிளஸ் அல்பாவாக இருக்க போகுது. இதைத்தான் எங்களுக்கு காண சொன்னவன் கண்டாச்சு. இதிலிருந்து எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறான் என்றால், இந்த அல்பாவிங்கள் 2 பீட்டா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் அல்பா முழுவதின் வர்க்கம் சக பீட்டாவிங்கள் 2 அல்பா பிளஸ் பீட்டா முழுவதின் வர்க்கம் என்றதை வந்து பி கம கியூ ஆகியவற்றின் சார்பில் வந்து தர சொல்லி இருக்கிறான். பி கம கியூ ஆகியவற்றின் சார்பில் வந்து தர சொல்லி இருக்கிறான். கொடுத்து விட்டோம் என்றால் ஓகே. அவ என்ன செய்ய போறான், இவரை வந்து நாங்க சுருக்க போறோம். அவ சுருக்கைக்குள்ள அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கிறான் என்றால் பீட்டாவிங்கு 2 அல்பா பிளஸ் பீட்டா இருக்க போகுது. அவருக்கு நாங்க என்ன எடுக்க போறோம், ஒரு வர்க்கம் எடுக்க போறோம். அதே நேரம் அல்பாவின் கீழ் 2 பீட்டா பிளஸ் அல்பா முழுவதின் வர்க்கம்னு சொல்லி வர போகுது. இவரை வந்துதான் நாங்கள் என்ன செய்ய போறோம், காண போறோம். நீங்க வடிவா கவனிக்கணும் பிள்ளைகள். இந்த இடத்துல வந்து நீங்கள் பிரதியிட்டு எல்லாம் காண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளா நாங்க செய்ய போறோம். பாருங்க என்னன்னு செய்ய போறோம் என்றால், நாங்க மேல பாத்தீங்கன்னா வைக்கு வந்து 2 தீர்வுகள் வந்து எழுதி வச்சிருக்கிறோம். என்னண்டு, பீட்டாவிங்க 2 அல்பா பிளஸ் பீட்டான்றது ஒரு தீர்வாக இருக்க போகுது. அதே நேரம் அல்பாவிங்க 2 பீட்டா பிளஸ் அல்பான்றவர் ஒரு தீர்வாக இருக்க போகுது. அந்த தீர்வுகளை தான் என்ன செய்ய வச்சிருக்கான்னா இங்க எழுதி வச்சிருக்கான். பாருங்க, பீட்டாவிங்க 2 அல்பா பிளஸ் பீட்டா முழுவதின் வர்க்கம் சக அல்பாவிங்க 2 பீட்டா பிளஸ் அல்பா முழுவதின் வர்க்கம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஓமா இல்லையா? ஓ, இப்ப நான் வைக்க போற பிள்ளைகள் அந்த 2 தீர்வுகளையும் வந்து நான் ஒரு சின்ன நோட்டேஷன்ல வைக்க போறேன் என்றால் கேமா பிளஸ் தீட்டான்னு சொல்லி வைக்கலாமா இல்லையா? ஒரு பொதுவான வடிவத்துல வந்து நான் வைக்க போறேன். அதாவது கேமான்றவர் வந்து பீட்டாவிங்க 2 அல்பா பிளஸ் பீட்டாவாகவும் தீட்டான்றவர் அல்பாவிங்க 2 பீட்டா பிளஸ் அல்பாவாகவும் நாங்கள் கருதினோம்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த கேமா பிளஸ் தீட்டான்றது எங்களுக்கு என்னவாக இருக்க போகுது, எங்களை g of y is equal to 0ன்ற அந்த தொடர்புக்குரிய 2 தீர்வுகளாக இருக்க போகுது. இது விளங்குதா?
ஓகே. அப்ப இது உங்களுக்கு விளங்கிட்டுதான் சொல்லி சொன்னால் என்ன, இது உங்களுக்கு விளங்கிட்டுதான் சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் வெளிக்கொள்ளலாம் பிள்ளைகள் g of y is equal to 0 தொடர்புக்குரிய இரண்டு தீர்வுகளை நாங்கள் இப்ப என்ன எழுதி வச்சிருக்கிறோம் என்றால் கேமா பிளஸ் தீட்டாண்டு எழுதி வச்சிருக்கிறோம் என்றால் நாங்க உடனடியாக எங்களுக்கு என்னதை காணக்கூடிய மாதிரி இருக்கும் என்றால் அவன் கேட்கிறானு கேட்கலையோ அந்த ரெண்டு தீர்வுகளுக்கும் உரிய கூட்டுத்தொகைக்கு ஒரு தொடர்பு கொண்டு எழுதலாம், அதே மாதிரி பெருக்கு தொகைக்கு ஒரு தொடர்பு கொண்டு எழுதி கொள்ளலாம். அப்ப நாங்கள் என்ன காண போறோம், கூட்டுத்தொகைக்கு ஒரு தொடர்பு கொண்டு எழுதினோம் என்றால் அந்த கூட்டுத்தொகை எங்களுக்கு என்னன்னு தரப்படலாம் என்றால் எங்களை மேலே இருக்கிற தொடர்புல போயிட்டு மைனஸ் மைனஸ் y-க்கு முன்னுக்கு இருக்கிற குணகத்தின் கீழ் y ஸ்கேருக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம். அப்ப y-க்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் என்ன வரப்போகுது, 2 into q minus p ஸ்கேரின் கீழ் y ஸ்கேருக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் பிள்ளைகள் y ஸ்கேருக்கு முன்னுக்கு என்ன குணகம் இருக்க போகுது, 2p ஸ்கேர் பிளஸ் q ஸ்கேர் என்றவர் இருக்க போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நாங்கள் இப்ப என்னது கண்டாச்சுன்னா கேமா பிளஸ் தீட்டாவை நாங்க கண்டாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி கேமா தீட்டாவை நாங்க காணலாமா இல்லையா, காணலாம். அந்த ரெண்டு தீர்வுகளுக்குரிய பெருக்கத்தையும் நாங்க காணலாம். அந்த ரெண்டு தீர்வுகளுக்குரிய பெருக்கம் எங்களுக்கு என்ன தரப்போகுது என்றால் மாறிலி பெருமானத்தின் கீழ், அப்ப மேலே இருக்கிற தொடர்பில் மாறிலி பெருமானம் என்ன, கியூ. அந்த கியூவின் கீழ் y ஸ்கேருக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் என்ன, 2p ஸ்கேர் பிளஸ் q ஸ்கேர். அவரால் என்ன செய்ய போறான், பிரிக்க போறான். பிரிச்சு நாங்கள் ஒரு தொடர் கொண்டு எடுத்தாச்சு. ஆனா இப்ப எங்களை கேட்ட கேள்வி இவரை சுருக்கி p-லையும் q-லையும் காண சொன்னோம். நாங்க ஆல்ரெடி பிள்ளைகள் எழுதி வச்சிருக்கோம் என்னண்டு, இந்த பீட்டா பிளஸ் 2α பிளஸ் பீட்டாவுக்கு பதிலாக நாங்கள் ஒரு தொடர் கொண்டு எழுதி வச்சிருக்கிறோம். என்ன தொடர் எழுதி வச்சிருக்கிறோம், கேமான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறோம். அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வர்க்கம் இருக்க போட்டுக்கொள்ளலாம். சக இந்த அல்பாவிங்க 2 பீட்டா பிளஸ் அல்பாவுக்கு பதிலாக நாங்க ஒரு பெருமானம் வச்சிருக்கிறோம், தீட்டான்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறோம். அவருக்கு என்ன வரப்போகுது, ஒரு வர்க்கம் என்றவர் வரப்போறார். அவ கேமா ஸ்கேர் பிளஸ் தீட்டா ஸ்கேர்னு சொல்லி நாங்க போட்டுக்கொள்ளலாமா இல்லையா, போட்டுக்கொள்ளலாம். அப்படி போடேக்கல இப்ப இவரை எங்களுக்கு p-லையும் q-லையும் நாங்க கண்டுவிட்டோம் என்றால் ஓகே, காண போறோம். என்னன்னு காணலாம், நீங்க வடிவா காணிச்சு கொள்வோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கேமா பிளஸ் தீட்டாவில ஒரு தொடர் கொண்டு எடுத்து வச்சிருக்கிறான், அதே மாதிரி கேமா தீட்டாவில ஒரு தொடர் கொண்டு வச்சிருக்கிறான். அந்த ரெண்டு தொடர்புகளையும் நாங்க பயன்படுத்தி கேமா ஸ்கேர் பிளஸ் தீட்டா ஸ்கேர் நாங்க காண போறோம், காணலாம். இந்த கேமா ஸ்கேர் பிளஸ் தீட்டா ஸ்கேர்ன்றது பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி வரலாம்டா பிள்ளைகள், கேமா பிளஸ் தீட்டா முழுவதின் வர்க்கத்தில இருந்து ஒரு 2 மடங்கு கேமா தீட்டாவை கழிக்கிறதுக்கு சமனா இல்லையா, சம. இந்த கேமா பிளஸ் தீட்டா முழுவதின் வர்க்கத்தை நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் செய்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போறவர் கேமா வர்க்கம் பிளஸ் தீட்டா வர்க்கம் பிளஸ் 2 கேமா தீட்டா வரப்போகுது. அப்ப அதுல இருந்து ஒரு 2 கேமா தீட்டாவை நான் கழிச்சு விட்டேன்னா எங்களுக்கு மேலே இருக்கிறவர் அப்படியே வரப்போற. ஓமா இல்லையா, அப்ப அதுக்காகத்தான் நாங்க என்ன எழுதி வச்சிருக்கோம் என்றால், இப்படி ஒரு வடிவத்தை எழுதினோம் என்றால் இப்ப எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள் இந்த கேமா பிளஸ் தீட்டா நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே நாங்க கண்டுட்டோம், அந்த கண்ட பெருமானத்தை இந்த இடத்துல நாங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப கேமா பிளஸ் தீட்டாவுக்கு பதிலாக நாங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் என்றால் -2 into q minus p ஸ்கேர் over 2p ஸ்கேர் to p ஸ்கேர் பிளஸ் q ஸ்கேர் all this ஸ்கொயர் சொல்லி வரப்போகுது, முழுவதும் வர்க்கம் சொல்லி வரப்போகுது. -2 into கேமா தீட்டாவுக்கு பதிலாக நாங்கள் என்னதை போட்டுக்கொள்ளலாம், q over 2p ஸ்கேர் பிளஸ் q சொல்லி போட்டுக்கொள்ளலாம். சுருக்கதான் பிள்ளைகள் வேலை. அப்படியே நீங்க சுருகி கொண்டு போனீங்கண்டா பிள்ளைகள், இப்ப கேட்ட கேள்வியும் மேலே இருக்கிற தொடர்பை p-லையும் q-லையும் தான் நாங்க காட்டுதல் சொன்னவன் அந்த வடிவத்தில் நாங்க காட்டலாம். அப்ப ஒரு வேலை செய்யலாம், வேறு கொஞ்சம் சிம்பிளிபிகேஷன் நாங்க செய்து கொண்டோம் என்றால் மேலே இருக்கிறவரை கீழே இருக்கிறவரை நாங்க வர்க்கப்படுத்தணும் என்றால் -2 வர்க்கம் 4 போயிடும். அதே மாதிரி q மைனஸ் p வர்க்கத்தின் வர்க்கத்தை நாங்க எழுதினோம் என்றால் எங்களுக்கு என்ன வரப்போகுது என்றால் ஒரு q மைனஸ் p வர்க்கம் முழுவதின் வர்க்கம் சொல்லி வரப்போகுது. அதே நேரம் இந்த 2p ஸ்கேர் மைனஸ் q ஸ்கேரை நீங்க வர்க்கப்படுத்தினீங்க என்றால் உங்களுக்கு என்ன வரப்போகுது என்றால் ஒரு 2p ஸ்கேர் பிளஸ் q. இந்த இடத்துல Q வேற நினைக்கிறேன், வர்க்கம் வராது, Q-ன்றவர் வர போறாரு. ஒரு ரைட், ஓகே. அவர் Q-ன்றவர் வர போறார். அவருக்கு என்ன வர போகுது, சாரி இந்த இடத்துல வர்க்கம்ன்றவர் வர போகுது, ரைட், ஓகே. வர்க்கம்ன்றவர் வர போறாரு, ரைட், ஓகே. அந்த இடத்துல வர்க்கம்ன்றவர் வர போகுது. அவ Q ஸ்கேர்ன்றவர் வர போறார். அவளத்துக்கும் என்ன வர போகுது, ஒரு வர்க்கம் வர போகுது. -2q over 2p ஸ்கேர் பிளஸ் q ஸ்கேர்னு சொல்லி வர போகுது பிள்ளைகள், போட்டுக்கொள்ளலாம். இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு வேறு செய்யலாம் பிள்ளைகள், என்ன செய்யலாம், இந்த ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 2p ஸ்கேர் பிளஸ் q ஸ்கேர் முழுவதின் வர்க்கத்தை என்ன செய்யலாம் என்றால் 2 மாசியாக எடுத்துக்கொள்ளலாம். 2p ஸ்கேர் பிளஸ் q ஸ்கேர்
முழுவதின் வர்க்கத்தை நீங்க என்ன செய்யலாம் என்றால் கோமாசியாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கோமாசியாக நீங்க எடுத்தீங்க என்றால் நான் கோமாசி எடுத்தினாங்க 2p² + q² முழுவதின் வர்க்கத்தை கோமாசி எடுத்தினாங்க. இங்கேயும் அதே டேர்ம் தான் இருக்கிறபடியால எங்களுக்கு மேலே இருக்கிறவர் அப்படியே வர போற 4 into q - p² முழுவதின் வர்க்கம்னு சொல்லி வர போற -2q நான் இப்ப என்னத்த கோமாசியாக எடுத்தேன்னா 2p² + q² முழுவதின் வர்க்கத்தை வந்து நான் கோமாசியாக எடுத்தேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2p² + q² என்றவர் இருக்கிறார். ஆகவே ஒரு 2p² + q² ஆல் என்ன செய்ய போறேன் என்றால் நான் பெருக்க போறேன். பெருக்கி அவன் ஏதோ ஒரு வடிவத்துல வந்து காட்ட சொல்லி சொன்னவன் அந்த வடிவத்துக்கு நாங்க காட்டிக் கொள்ளலாம். பாத்தீங்கன்னா இவரை சுருக்குறதான் பிள்ளைகள் வேலைய. இவரை சுருக்கி அவன் கேட்ட வடிவத்துக்கு நாங்க போகலாமா இல்லையா போய் கொள்ளலாம். இவரை சிம்பிளிஃபை பண்றதுதான் வேல. அப்படியே நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வரப்போறவர் ஒரு 4p இந்த 4ஆம் அடுக்குன்னு சொல்லி வரப்போகுது. என்ன சுருக்கி கொள்ளலாம். ஒரு 4p இந்த 4ஆம் அடுக்குன்னு சொல்லி வரப்போதா. அதை விட பாத்தீங்கன்னா -12 into p² q1 சொல்லி வரப்போதா. அதை விட பாத்தீங்கன்னா +2q² என்று வர போற அதின் கீழ் கீழே பாத்தீங்கன்னா ஒரு 10p² இருக்க போகுது. 10p² இருக்க போகுது. அதோட பாத்தீங்கன்னா ஒரு q² வர போகுது. முழுவதின் வர்க்கம் சொல்லி வர போகுது. அப்ப இதைத்தான் எங்களை காட்ட சொல்லி சொன்னவன். அதாவது பீட்டாவிங்கள் 2α + பீட்டா முழுவதின் வர்க்கம் சக அல்பாவிங்கள் 2β + ஆல்பா முழுவதின் வர்க்கம் அந்த டேர்மை வந்து பீலையும் கியூலையும் மட்டும்தான் எங்களுக்கு காண சொல்லி சொன்னவன். நாங்கள் இப்ப கண்டாச்சு. விளங்குதா? ரைட். ஓகேண்டா பிள்ளைகள் இவர் இருக்கா நோட் பண்ணி கொடுக்குவர். ஓகே என்றால் இவர் இருக்கா நோட் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு வாங்குவர். ஓகே என்றால் நோட் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு வாங்குவர். ஓகே என்றால் நோட் பண்ணிட்டு பி பாட்டுக்கு வாங்க. 2010ஆம் ஆண்டுக்குரிய கேள்வி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நான் ஆல்ரெடி சொன்னாங்க 2010 இருந்து நாங்க பாஸ்வேர்ட் கேள்வி எல்லாம் பார்க்க வழிபட போறோம். அதுல இருபடி சமன்பாடுகள் தொடர்பான கேள்வி வந்து நாங்க பார்த்து முடிச்சாச்சு. என்ன அடுத்து நாங்கள் மீதி திட்டங்கள் தொடர்பான கேள்வி வந்து நாங்கள் பார்த்து கொள்வோம். ரைட்டா? ரைட். ஓகேன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் எழுதிட்டு பி பாட்டுக்கு வாங்குவேன். ஓகே என்றால் எழுதிட்டு பி பாட்டுக்கு வாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஆக்சஸும் இருக்கிறபடியால பிள்ளைகள் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ முடிஞ்ச வரை அந்த ஸ்கிரீன்ல வந்து கை வைக்கிறத வந்து வச்சு விட்டு கொடுங்க. ரைட். ஓகேண்டா எழுதிட்டு பி பாட்டுக்கு வாங்குவேன். எழுதிட்டு பி பாட்டுக்கு வாங்க.
ஓகேண்டா பிள்ளைகள் எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கிட்டால் அடுத்த பாட்டை வந்து நாங்க பார்த்துக்கொள்ளலாம். மேல அந்த இதுல வந்து அந்த புதுசா ஜாயின் ஆனாக்கள் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டு கொண்டீங்கன்றால் நான் இதுக்குரிய டியூட்டை வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்வேன். புதுசா ஜாயின் ஆனாக்கள் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ஓகேண்டால் எழுதிட்டு ஒரு மெசேஜ் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிள்ளைகள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில 5:30 to 7 எங்களோட பாஸ்வேர்ட் கிளாஸ் நடக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து ஒழுங்கா ஜாயின் ஆகி கொள்ளுங்க. ரைட், ஓகே ஓகேண்டா பார்ப்போமே. அடுத்த கேள்வியை வந்து பார்ப்போமே. பி பார்ட் கேள்வியை பார்த்துக்கணும். சரியா? ரைட், கவனித்துக் கொள்ளுங்க. பி பார்ட் கேள்வியை பாருங்க. பி பார்ட் கேள்வி என்ன சொல்லியிருக்கென்றால் ஏ கம பி கம சி கம எம் என்பன ஏ சக பி சக சி வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்க போதாம். ஏ சக பி சக சி வந்து பார்த்தீங்கன்றால் சாரி சி பார்த்தீங்கன்றால் சி ஈக்குவல் டு 0 இருக்க போதாம். ஏபிசி பார்த்தீங்கன்றால் சி ஈக்குவல் டு 0 ஆகும். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ பிளஸ் 3m இஸ் ஈக்குவல் டு 0 இருக்க போதாம். 0 இருக்க போதாம். ஆக இருக்கத்தக்கவா இருக்கக்கூடிய ஒரு மாறிலிகள் சொல்லி சொல்றான். என்ன, இந்த ரெண்டு கண்டிஷனையும் வந்து திருப்தி செய்யக்கூடிய மாதிரி ஏ கம பி கம சி கம எம் ஆகியன வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறிலிகளாக இருக்க போதாம்.
இவங்கள முதலாவது கேள்வி எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்க என்றால் y சக ax into y சக bx into y சக cx is equal to y into y square minus 3mx square சக abxk sorry abc x cube அதாவது LHS சமன் RHS ன்னு சொல்லி காட்ட சொல்லி இருக்காங்க. என்ன LHS சமன் RHS ன்னு சொல்லி காட்ட சொல்லி ரைட் பாப்போம் என்னன்னு காட்டுறேன்னு பாப்போம். அப்ப நாங்க வளமையாவே என்ன செய்யறாங்க என்றால் ஒரு தொடர் கொண்டு தந்து போட்டு இப்படி ஒரு வடிவத்தை காட்ட சொல்றாங்கன்னாலே நாங்க என்ன செய்வோம் என்றால் LHS சமன் RHS தான் நாங்க எடுத்துக்கொள்ற நாங்கள் LHS சமன் RHS சொல்லி காட்டுறதான் எங்களுக்கான வேலையா இருக்க போகுது. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் என்றால் எங்களுக்கு எந்த பார்ட் வந்து கஷ்டமான பகுதியா இருக்க போதும், அதாவது RHSஓ LHSஓ அந்த ரெண்டு பார்ட்லயும் எது எங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க போதும் அந்த பார்ட்டை நாங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு ஈஸியான வேக்கு வந்து நாங்க போகலாம். ஓமா இல்லையா? அவ நான் இப்ப என்ன எடுக்க போறேன் என்றால் எங்களோட LHS பாடி எடுக்க போறேன். LHS பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க போகுது. நான் காம்ப்ளிகேட்டடா இருக்க போறபடியால நான் LHS பாடி எடுக்க போறேன். y plus ax சக y plus bx sorry into y plus cx இவரை நாங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு எங்களோட RHS சமன் சொல்லி காட்ட போறோம். பாப்போம் என்னன்னு காட்டுறேன். நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைங்க. இவரை வந்து எக்ஸ்பேன்ஷன் செய்யலாம். ஏனென்றா எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா ஏதோ கூட்டல் வடிவத்தில எல்லாம் இருக்க போது நீங்கள கூட்டல் அப்படி எல்லாம் இருக்கிறபடியால ஒரு வேலை செய்யலாம் என்றால் எக்ஸ்பேன்ஷன் செய்யலாம். அப்ப எக்ஸ்பேன்ஷன் செய்தோம் என்றால் ஒரு வேலை செய்யலாம். இந்த y plus ax என்றவரை அப்படியே வச்சுக்கொண்டு இந்த y plus bx ஆக y plus cx வந்து நாங்கள் எக்ஸ்பேன்ஷன் செய்தோம் என்றால் எங்களுக்கு வரப்போறவர் இந்த y ஆல் பிரிக்கிறோம் என்றால் y வர்க்கம் வரப்போகுது. சக இந்த y cx ஆல் பிரிக்கிறோம் என்றால் y cx வரப்போகுது போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த bx y ஆல பெருக்கணும் என்றால் இந்த bx y ஆல பெருக்கணும் என்றால் bxy என்று சொல்லி வரப்போகுது. அதே நேரம் இந்த bx cx ஆல பெருக்கணும் என்றால் bcxk என்று சொல்லி வரப்போகுது. அப்ப என்ன செய்யாச்சு என்றால் இவரை என்ன செய்தாச்சு எக்ஸ்பேன்ஷன் செய்தாச்சு. ஓகே இருக்கட்டும். எங்களை முதலாவது நாங்க என்ன யோசிக்கிறோம்னா எக்ஸ்பேன்ஷன் செய்யத்தான் நாங்க முதலாவது யோசிக்கிறாங்க. அப்ப ஒரு வேலை செய்யலாம். இந்த y சக ax வந்து நாங்க எக்ஸ்பேன்ஷன் செய்யலாமா இல்லையா? எக்ஸ்பேன்ஷன் செய்யலாம். அதாவது இவரை வந்து உள்ளுக்குள்ள பெருக்கி இவரையும் வந்து நாங்க எக்ஸ்பேன்ஷன் செய்து கொள்ளலாம். அப்ப நாங்க பெருக்க போறோம். இந்த y plus ax உள்ளுக்குள்ள பெருக்க போறோம். தனித்தனியா பெருக்க போறோம். அவ தனித்தனியா பிரிக்கணும் என்றால் இந்த y வர்க்கத்தால் பிரிக்கணும் என்றால் y கியூப்னு சொல்லி வரப்போகுது. இருக்கட்டும். அது சக இந்த y cx ஆல பிரிக்கணும் என்றால் y வர்க்கம் cx சொல்லி வரப்போகுது. பெரிய கொள்ளுவோம். அதே மாதிரி இந்த y bxy ஆல் பிரிக்கணும் என்றால் bx y ஸ்கொயர் சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி இந்த y ஆல உள்ளுக்குள்ள இருக்கிற bcxk பெருக்கினீங்க என்றால் bcxk y சொல்லி வரப்போகுது. பெருக்கியாச்சு. அதே மாதிரி இந்த ax ஆலையும் உள்ளுக்குள்ள பெருக்க போறோம். என்ன ax ஆல உள்ளுக்க பெருக்கணும் என்றால் இந்த ax y வர்க்கத்தால பெருக்கணும் என்றால் ax y ஸ்கொயர் சொல்லி வரப்போற சக இந்த ax ஆல ycx வந்து நாங்க பெருக்கிறோம் என்றால் நான் நினைக்கிறேன் நீங்கள் வர போறவர் yc இன்டு y இன்டு x ஆல பெருக்கல x வர்க்கம் சொல்லி வரப்போகுது போட்டுக்கொள்ளலாம். அது சக இந்த ax ஆல bxy பெருக்கல இந்த aயும் bயும் பெருக்கப்படல abன்னு சொல்லி வரப்போகுது. அதே நேரம் ஒரு y இருக்க போகுது. அதே நேரம் இங்க இருக்கிற x வந்து இங்க இருக்கிற x ஆல பெருக்கல x வர்க்கம் சொல்லி வரப்போகுது. சுருக்குறதான வேலை சொல்லிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ax bcx வர்க்கத்தால் பிரிக்கணும் என்றால் எங்களுக்கு வரப்போறவர் abc x வர்க்கத்தை x ஆல பிரிக்கணும் என்றால் x கியூப்னு சொல்லி வரப்போகுது போட்டுக்கொள்ளலாம். ரைட்டா? ஓகே இருக்கட்டும். இப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம் என்றால் எல்லா ஒத்தகணியங்களையும் வந்து நாங்க கொண்டாக்கல எல்லா ஒத்தகணியங்களையும் வந்து நாங்க கொண்டாக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இப்ப ஒரு வேலை செய்யலாம் என்றால் எங்களோட xy ஸ்கேடை வந்து நாங்க என்ன செய்யலாம் என்றால் பொது எடுத்துக் கொள்ளலாம். இந்த இடத்துலயும் பாருங்க, அதாவது இந்த இடத்துலயும் அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு XY ஸ்கேடை வந்து நீங்க என்ன செய்யலாம் என்றால் பொது எடுத்துக் கொள்ளலாம். அவர் XY ஸ்கேடை நீங்க பொது கொடுக்கல உங்களுக்கு வரப்போறவர் நான் அந்த கோடு போட்டு எடுத்த பாருங்க. XY ஸ்கேடை நீங்க பொது கொடுக்கல இந்த இடத்து XY ஸ்கேடை நீங்க பொது கொடுத்தீங்கன்னா ஒரு C என்று வரப்போகுது. சக இந்த இடத்துல இருந்து ஒரு XY ஸ்கேடை நீங்க பொது கொடுத்தீங்கன்னா B என்று சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு XY ஸ்கேடை நீங்க பொது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போறவர் ஒரு A சொல்லி வரப்போறார். இன்டு இப்ப என்ன வரப்போகுது XY ஸ்கேடுன்னு சொல்லி போட்டாச்சு. அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா BCX கேட் Y இருக்க போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு
ஏசி ஒய் எக்ஸ் கேட் வரப்போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்க என்றால் ஒரு பிஒய் எக்ஸ் கேட் வரப்போகுது. அந்த இடத்துல இருந்து இப்ப நாங்கள் என்னத்தை பொது எடுத்துக் கொள்ளலாம்? ஒரு எக்ஸ் கேட் ஒய்யை வந்து என்ன செய்யலாம் என்றால் பொது எடுத்துக் கொள்ளலாம். ஓமா இல்லையா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு எக்ஸ் கேட் ஒய் என்றவரை இந்த இடத்துல இருந்து பொது கொடுக்க போறோம். அதாவது இவரையும் 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 கருதேக்கில்ல என்னத்தை பொது கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு? ஒரு எக்ஸ் கேட் ஒய்யை வந்து நாங்க பொது கொடுக்கலாம். அப்படி எக்ஸ் கேட் ஒய்யை நாங்க பொது கொடுக்க இல்லை. இந்த இடத்துல இருந்து எக்ஸ் கேட் ஒய்யை பொது கொடுத்தோம் என்றால் எங்களுக்கு மிஞ்ச போறவர் என்ன? ஒரு பிசி என்றவர் மிஞ்ச போற சக இந்த இடத்துல இருந்து ஒரு எக்ஸ் கேட் ஒய்யை வந்து நாங்க பொது கொடுத்தோம் என்றால் எங்களை மிஞ்ச போறவர் என்ன? ஒரு ஏசி என்றவர் மிஞ்ச போட்டாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு எக்ஸ் கேட் ஒய்யை வந்து நாங்கள் பொது கொடுக்க இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஏ என்றவர் வரணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஏ என்றவர் வரணும். இது இல்ல, இந்த இடத்துல ஒரு ஏ என்றவர் வரும். ரைட், ஓகே. அப்ப இந்த இடத்துல எக்ஸ் கேட் ஒய் என்றவரை நீங்க பொது கொடுக்கல உங்களுக்கு வர போறவர் ஒரு ஏபி என்றவர் வர போறார். அதோட பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் கேட் ஒய்ன்னு சொல்லி வரப்போகுது. அது சக அடுத்து என்னதை போட போறோம்? எங்களுக்கு மிகுதியாக இருக்கிறவர், மிகுதியா இருக்க போறவர் என்ன? ஏபிசி எக்ஸ் கியூ பண்றவர் இருக்க போறார். ரைட், ஓகே, இருக்கட்டும். எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா எங்களோட ஏபிசி எக்ஸ்கியூ பண்றவர் இருக்கிறார். என்ன ஏபிசி எக்ஸ்கியூ பண்றவர் இருக்கிறார். ஓகே, இருக்கட்டும், நல்ல விஷயம். அதே நேரம் நாங்கள் ஒரு வேலை செய்யலாம், இந்த ஒய் கியூப்பை வந்து நாங்க போட்டுக்கொள்ளலாம். ஒரு வேலை செய்யலாம், இந்த ஏ சக பி சக சிக்கு பயிலாக நாங்க என்னத்தை போட்டுக்கொள்ளலாம் என்றால் பூஜ்ஜியத்தை போட்டோம் என்றால் இந்த பூஜ்ஜியத்தை இவ்வளவு பிரிக்கிறோம் என்றால் எங்களுக்கு வர போறவர் பூஜ்ஜியம் சொல்லி வர போறார். சக இப்ப எங்களை ஆன்சரை பாத்தீங்கன்னா எம்மில இருக்க போகுது. என்ன? அப்ப எம்மில இருக்க போறபடியால நாங்க ஒரு வேலை செய்யலாம், இந்த பிசி சக ஏசி சக ஏபிக்கு பயிலாக இந்த சக 3m சமணக்கங்கள் கொண்டு போனோம் என்றால் -3m போடலாம். ஆகவே இவ்வளவுக்கும் பயிலாக ஒரு -3m போடலாமா இல்லையா? போடலாம். அப்ப -3m x கேட் y என்றவர் வர போறார். அதை விட பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு வர போறவர் என்ன? பக்கத்துல இருக்க போறவர் ஒரு ஏபிசி இன்டு எக்ஸ் கியூ பண்றவர் இருக்க போறார். இருக்கட்டும். இப்ப நாங்க ஒரு வேலை செய்ய போறோம், இந்த y கியூப் சக -3m எக்ஸ் வர்க்கம் y ல இருந்து ஒரு y வந்து நான் பொதுப்படுத்தி விட்டேன் என்றால் உங்களுக்கு வரப்போறவர் y ஸ்கேர் -3mx சொல்லி வரப்போகுது. அதோட பாத்தீங்கன்னா ஒரு ஏபிசி எக்ஸ் கியூப்னு சொல்லி வரப்போகுது. அவங்களை முதலாவது இவரத்தனை காட்டு சொல்லி சொன்னவன், அதாவது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் சொல்லி காட்டு சொன்னவன் பிள்ளைகள் நாங்கள் இப்ப காட்டியாச்சு. ரைட், ஓகேயா? ஓகே என்றா பிள்ளைகள் இவர் நோட் பண்ணி போட்டு ஒரு மெசேஜ் போட்டு கொள்ளுங்க. அடுத்த ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஒரு மெசேஜ் போட்டு ஓகே என்றால் இவர் நோட் பண்ணி போட்டு ஒரு மெசேஜ் போட்டுக் கொள்ளுங்க.
ரைட், ஓகே பார்ப்போமே. ரைட், ஓகே, அடுத்து இதை பார்ப்போமே. ரைட், அடுத்து எங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறாங்க என்றால், முதலாவது இவரை வந்து நிறுவ சொல்லி இருக்கிறாங்க, நாங்கள் இப்ப நிறுவியாச்சு. அடுத்து எங்களுக்கு என்ன கேள்வி இருக்கிறாங்க என்றால், y சமன் எக்ஸ் கேட் பிளஸ் எம் எனின் சொல்றான், y சமன் எக்ஸ் கேட் பிளஸ் எம் எனின் பின்வரும் தொடர்பை வந்து காட்ட சொல்லி இருக்கிறான். பின்வரும் தொடர்பை வந்து காட்ட சொல்லி இருக்கிறான். பின்வரும் தொடர்பை வந்து காட்ட சொல்லி இருக்கிறான். இப்ப எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், எங்களுக்கு y என்றவர் இருக்கிறாராண்டா இல்ல. ஆனா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு தொடர் கொண்டு எடுத்து வச்சிருக்கிறோம், y-லையும் x-லையும் ஒரு தொடர் கொண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப அந்த தொடர்புல பாத்தீங்கன்னா எங்களுக்கு y என்றவர் இல்லாதபடியால அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அந்த y என்ற டேர்ம் வந்து y is equal to x k plus m என்ற அந்த பிரதியிட்ட இந்த இடத்துல நாங்கள் கொடுக்க போறோம். அப்படி கொடுத்தோம் என்றால், ஏற்கனவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு தொடர்பு ஒன்று இருந்தது. என்ன தொடர்பு இருந்தது? y sub x into y sub bx into y sub cx is equal to, நாங்க என்ன நிறைய வச்சிருக்கிறோம் என்றால் y into y squared minus 3m x squared plus abc x cube. அப்ப இந்த இடத்துல இருந்து நாங்க இப்ப என்னதை காட்ட வேண்டி வர போகுது என்றால், இந்த y-க்கு பதிலாக என்னதை பிரதியிட போறோம்னா x k plus m பிரதியிட போறோம். அவ பிரதியிட்டு கொள்வோம். ஏன்னா எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா y என்றவர் இல்ல, தனியா x-லையும் m-லையும் தான் இருக்க போகுது. ஆகவே நாங்கள் இந்த y-க்கு பதிலாக பிரதியிட்டோம் என்றால் இப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது, y-க்கு பதிலாக பிரதியிடுவோம். அப்ப y-க்கு பதிலாக பிரதியிடல x வர்க்கம் பிளஸ் m பிரதியிட போறோம். அப்ப ஒரு x வர்க்கம் பிளஸ் m பிரதியிட போறோம். அப்ப எல்லா இடத்துலயும் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், y இருக்கிற இடங்கள்ல x வர்க்கம் பிளஸ் m என்ன செய்ய போறோம் என்றால் நாங்கள் பிரதியிட்டு கொள்ள போறோம், பிரதியிடுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துலயும் எங்களுக்கு வர போறவர் என்ன, ஒரு x வர்க்கம் பிளஸ் m இன்டூ m பிளஸ் ஒரு cx என்றவர் வர போற இருக்கட்டும். அதே மாதிரி நாங்கள் y இருக்கிற இடத்துல என்னதை பிரதியிட போறோம் என்றால் ஒரு x வர்க்கம் பிளஸ் m பிரதியிட போறோம். ஓகே, பிரதியிட்டு கொள்வோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு y ஸ்கேட் இருக்க போற, அந்த y ஸ்கேட் இருக்கிற இடத்துல நாங்க என்னத்தை பிரதியிட போறோம் என்றால் ஒரு x வர்க்கம் பிளஸ் m வந்து நாங்க பிரதியிட போறோம். அதுக்கு ஒரு வர்க்கம் இருக்க போகுது. அதோட பாத்தீங்கன்னா ஒரு -3 மடங்கு x ஸ்கேட் என்றவர் இருக்க போற. அதோட பாத்தீங்கன்னா ஒரு abc x கியூப் பண்றது இருக்க போகுது. abc x கியூப் பண்றவர் இருக்க போற. போடலாமா இல்லையா? போடலாம், போட்டாச்சு. அப்புறம் abc x கியூப் பண்றவர் இருக்க போற, போட்டாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இவன் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் சுருக்க போறோம். பாப்போம் என்னன்னு சுருக்குறான்னு பாப்போம். இப்ப எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா எங்களை காட்ட வேண்டிய, அதாவது LHS பகுதி பாத்தீங்கன்னா அப்படியே இருக்க போது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், எங்களை RHS சொல்லி கொண்டு போயிட்டு அவன் காட்ட வேண்டிய வடிவத்தை நாங்க கொண்டு போக போறோம். அது ஒரு வேலை செய்ய போறோம் என்னன்னா, இந்த x வர்க்கம் பிளஸ் m நாங்கள் அப்படியே வச்சிருப்போம். வச்சிருந்து போட்டு இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவரை வந்து நாங்கள் சுருக்கினோம் என்றால் இந்த x வர்க்கம் பிளஸ் m முழுவதும் வர்க்கத்தை வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் செய்தோம் என்றால் எங்களை வர போறவர் x இந்த 4ஆம் அடுக்கு சக 2 into m into x வர்க்கம் சக m ஸ்கேர் சொல்லி வர போகுது. அதோட பாத்தீங்கன்னா -3m into x ஸ்கேர் என்றதை வர போற. அதோட பாத்தீங்கன்னா ஒரு abc into x கியூப் பண்றத வர போற இருக்கட்டும். அப்ப இப்ப எங்கட ஆன்சரை பாத்தீங்கன்னா ஒரு x வர்க்கம் சக m என்றவர் இருக்க போறார், x வர்க்கம் சக m என்றவர் இருக்க போறார். அதோட பாத்தீங்கன்னா ஒரு x to the power 4 இருக்க போற. நான் ஒரு வேலை செய்யலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு -3x வர்க்கம் இருக்க போது, இங்க ஒரு 2mx வர்க்கம் இருக்க போகுது. ஆகவே கழிச்சு கண்டால் உங்களுக்கு வர போறவர் என்ன, ஒரு -mx வர்க்கம் சொல்லி வரப்போகுது. இந்த -mx வர்க்கம் சொல்லி வரப்போகுது, போட்டுக்கொள்ளலாம். அதோட பாத்தீங்கன்னா ஒரு +m வர்க்கம் என்றவர் இருக்க போற. அதோட பாத்தீங்கன்னா ஒரு abc into x கியூப் பண்றவர் இருக்க போறார். அப்படியே நாங்கள் என்ன செய்ய போறோம், அவர் காட்ட வேண்டிய வடிவத்துக்கு போக போறோம். காட்ட வேண்டிய வடிவத்துக்கு நாங்கள் போக போறோம். அப்படியே சுருக்குறதான் பிள்ளைகள் வீட்டிய சுருக்கணும்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஆன்சரை பாத்தீங்கன்னா abc x கியூப் பண்றவர் இருக்க போறார். அப்போ ஒரு வேலை செய்ய போறோம் என்றால் இவரை வந்து நாங்க என்ன செய்ய போறோம், எக்ஸ்பேன்ஷன் செய்ய போறோம். முகாசினி கொஞ்சம் அந்த எக்ஸஸ் பண்றதை கொஞ்சம் நிப்பாட்டுங்க நினைக்கிறேன். ஸ்கிரீன்ல வந்து மூவ் ஆகி கொண்டிருக்கேன் நினைக்கிறேன். அது இருக்கா, ஸ்டாப் பண்ணி கொடுங்க. ரைட், ஓகே. அப்ப என்ன செய்ய போறோம் என்றால் இந்த x வர்க்கம் சக எம்மால வந்து நாங்க உள்ளுக்குள்ள பிரிக்கலாம். முதலாவது இந்த x வர்க்கத்தால் நாங்க பிரிக்கணும் என்றால் இந்த x வர்க்கத்தை x இன் 4ஆம் அடுக்கால பிரிக்கணும் என்றால் x இன் 6ஆம் அடுக்குன்னு சொல்லி வர போகுது. மைனஸ் இந்த x வர்க்கத்தை -mx வர்க்கத்தால பிரிக்கணும் என்றால் -m into x இன் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி வர போது போடலாம். அதே மாதிரி இந்த x வர்க்கத்தை ஒரு m வர்க்கத்தால பிரிக்கணும் என்றால் சக m வர்க்கம் x வர்க்கம் சொல்லி வர போது போட்டுக்கொள்ளலாம்.
அதே மாதிரி இந்த எம் வந்து எக்ஸின் 4ஆம் அடுக்கால பிரிக்கணும்னு சொல்லி எங்களை வர பொறுவர் சக எம்மின் எக்ஸின் 4ஆம் அடுக்குன்னு சொல்லி வரப்போகுது. ஸ்கிரீன் தெரியலையா? மற்றவங்களுக்கு என்ன மாதிரி? ரைட், ஸ்கிரீன் தெரியுமான்னு தான் நினைக்கிறேன். ரைட் தானே? அவங்களை வர போறவர் என்ன, இந்த எம் எக்ஸின் 4ஆம் அடுக்கால பிரிக்கணும் என்றால் எம் எக்ஸின் 4ஆம் அடுக்குன்னு வரப்போகுது மைனஸ் இந்த எம் மைனஸ் எம் எக்ஸ் வர்க்கத்தால் பிரிக்கணும் என்றால் மைனஸ் எம் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் என்று வரப்போகுது. அதே நேரம் எம் வர்க்கத்தால் பிரிக்கணும் என்றால் எம் கனமன் சொல்லி வரப்போகுது. அதோட பாத்தீங்கன்னா ஒரு ஏபிசி எக்ஸ் கியூப்னு சொல்லி வரப்போகுது. அப்படியே சுருக்கிறதான் பிள்ளைகள் வேலையா சுருக்கணும் என்றால் எக்ஸ் 6ஆம் அடுக்கு வரப்போகுது. ரைட், கொஞ்சம் அக்சஸ் பண்றதை நிப்பாட்டுங்க பிள்ளைகள். முன் சேவ் கொஞ்சம் ஸ்கிரீன்ல காமிங்க. ரைட், ஓகே. அப்ப மைனஸ் எக்ஸ் 4ஆம் அடுக்கு இவரும் என்ன செய்ய போதென்றால் இப்ப வெட்டுப்பட்டு இவரும் வெட்டுப்பட போறார். அதே நேரம் இவரும் வெட்டுப்பட்டு சென்றால் இப்ப எங்களை வர போறவர் எக்ஸ் 6ஆம் அடுக்கு சக ஏபிசி எக்ஸ் கனம் சக எம் கனம்னு சொல்லி வரப்போகுது. இதைத்தான் எங்களை காட்டு சொல்லி சொன்னவன். அப்ப மேலே இருக்கிற தொடர்பு வந்து இப்ப ஒரு வடிவத்துல எங்களை காட்டு சொன்ன பிள்ளைகள் நாங்கள் இப்ப காட்டியாச்சு. ரைட்டா? ரைட். இப்ப அடுத்த கேள்வி என்ன கேள்வி இருக்கிறான் என்றால் ஜிஎக்ஸ் சமன். அடுத்த கேள்வியை பாருங்க. ஜிஎக்ஸ் சமன் எக்ஸ் 6ஆம் அடுக்கு சக 16 மடங்கு எக்ஸ் கனம் சக 64 ஆனது இவரை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காரணிகளை கொண்டிருக்க போதும். என்னென்ன காரணிகளை கொண்டிருக்க போது என்றால் எக்ஸ் வர்க்கம் -10x, எக்ஸ் வர்க்கம் -10x, எக்ஸ் வர்க்கம் -10x சக எம் இன்டு எக்ஸ் வர்க்கம் சக ஏஎக்ஸ், எக்ஸ் வர்க்கம் சக ஏஎக்ஸ் சக எம் இன்டு எக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக எம் எனும் காரணிகளை கொண்டுள்ளது எனில் எம் கம ஏ கம பி ஆகியவற்றின் பெருமானங்களை வந்து என்ன செய்யட்டுமா என்றால் காணட்டுமா. எம் கம ஏ கம பி ஆகியவற்றின் பெருமானங்களை காணட்டுமா, காண போறோம். இப்ப ஒப்பிட்டு பார்க்கலாம் பிள்ளைகள். பாருங்க, இப்ப நாங்களுக்கு தொடர்பு வந்து இப்ப என்ன எடுத்துட்டோம்னா பிள்ளைகள், இவரை வந்து நாங்க எடுத்தாச்சு ஜிஎக்ஸ் சொல்லி எடுத்தாச்சு. பாருங்க, ஜிஎக்ஸ் சொல்லி எடுத்துட்டோம் என்றால் இந்த எக்ஸ் 6ஆம் அடுக்கு சக 16 மடங்கு எக்ஸ் கியூப் சக 64 பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்க போகுது. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். இந்த ஜிஎக்ஸுக்கு பதிலாக நாங்க என்னத்தை போட்டுக்கொள்ளலாம் என்றால் எக்ஸ் 6ஆம் அடுக்கு சக ஏபிசி எக்ஸ் கனம் சக எம் கனம்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். இவர் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போகுது என்றால் எக்ஸ் 6ஆம் அடுக்கு சக 16 மடங்கு எக்ஸ் கியூப் சக 64க்கு சமனாக இருக்க போகுது. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். ஒத்த கணியங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்டா பிள்ளைகள், ஒத்த கணியங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் எங்களுக்கு எக்ஸ் கனம் இருக்கிற இடத்துக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் இங்க இருக்கிற குணகம் வந்து ஒண்ணு கொண்டு சமனா இருக்க போகுது. அதே மாதிரி இங்க எக்ஸ் கியூப் இருந்துச்சுன்னா இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்க போகுது. ஆகவே அவருக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் என்னவாக இருக்கணும், சமனாக இருக்கும். அவ சமனாக இருக்கணும் என்றால் நாங்க ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். இந்த ஏபிசி என்றவர் இப்ப என்னதுக்கு சமனாக இருக்கணும் என்றால் 16க்கு சமனாக இருக்கணுமா போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த எம்மிண்ட கனம் வந்து இப்ப என்னது சமனாக இருக்க போது என்றால் 64க்கு சமனாக இருக்க போதாம். அப்ப எம்மிண்ட கனத்தை பாத்தீங்கன்னா இப்ப என்னது சமனாக இருக்க போது என்றால் 64க்கு சமனாக இருக்க போது என்றால் ஒரு வேலை செய்யலாம். இந்த 64 பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நாங்க 4 கனம்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். அப்ப 4 கனம்னு போடல. இப்ப எம் என்றவர் இப்ப என்ன பெருமானத்தை எடுக்க போகுது, 4 பெருமானத்தை எடுக்க போகுது. போட்டாச்சா இல்லையா? போட்டாச்சு. அப்ப நான் பாத்தீங்கன்னா 2 தொடர்படுத்தி வச்சிருக்கிறோம். என்ன ஒன்று என்றவரை பாத்தீங்கன்னா 16 சொல்லி எடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி எம் என்றவரை பாத்தீங்கன்னா 4 சொல்லி ஒரு தொடர் கொண்டு நாங்கள் எடுத்தாச்சு. ஓமா இல்லையா? ஓ. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு தொடர்பு வந்து நாங்க எடுக்க போறோம். இன்னொரு தொடர்பை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் எடுக்க போறோம். என்ன எடுக்கிறோம் பார்ப்போம்.
இப்ப எங்களுக்கு ஒரு தொடர்பு தந்திருக்கிறாங்க பாருங்க. இந்த எக்ஸ் வர்க்கம் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் எம் என்றவரை பாத்தீங்கன்னா ஒரு கேரணியா வந்து இருக்க போகுது. ஓமா இல்லையா? இப்ப எக்ஸ் வர்க்கம் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் எம் என்றவரை பாத்தீங்கன்னா ஒரு கேரணியாக எங்களுக்கு இருக்க போதென்றால் ஏற்கனவே பாருங்க நாங்க ஒரு தொடர்பு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க எக்ஸ் வர்க்கம் பிளஸ் எம் இன்டு ஏஎக்ஸ், எக்ஸ் வர்க்கம் பிளஸ் எம் இன்டு பிஎக்ஸ் சக எக்ஸ் வர்க்கம் பிளஸ் எம் இன்டு சிஎக்ஸ் சொல்லி நாங்க ஒரு தொடர் கொண்டு எடுத்து வச்சிருந்தோம் என்றால் இப்ப இவருக்குரிய கேரணி தான் என்னவாக இருக்க போதுனால் இவரா இருக்க போற கேரணி வடிவத்தில் எழுதி வச்சிருக்கிறோம். அவ கேரணி வடிவத்தில் எழுதி வச்சிருக்கிறோம் என்றால் அவன் திரும்ப தந்து வச்சிருக்கிறான். இவர் வந்து எங்களுக்கு ஒரு கேரணியாக இருக்க போற, இவர் வந்து எங்களுக்கு ஒரு கேரணியாக இருக்க போற, இவர் எங்களுக்கு ஒரு கேரணியாக இருக்க போறார் என்றால் எங்களுக்கு மேல பாருங்க நாங்கள் கேரணிகளாக நாங்கள் என்ன எடுத்து வச்சிருக்கிறோம் என்றால் எக்ஸ் வர்க்கம் சக ஏஎக்ஸ் சக எம் எடுத்து வச்சிருக்கிறோம், எக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக எம் எடுத்து வச்சிருக்கிறோம், அதே மாதிரி எக்ஸ் வர்க்கம் சக சிஎக்ஸ் சக எம் எடுத்து வச்சிருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல எங்களுக்கு சி மாதிரி எங்களுக்கு வர போறவர் என்ன மைனஸ் டென் என்றவர் வர போறார். போமா இல்லையா? அவ சி மாதிரி எங்களுக்கு வர போறவர் மைனஸ் டென் வர போறபடியால ஒரு வேலை செய்யலாம். இந்த தொடர்புல போயிட்டு சிக்கு பதிலாக நாங்கள் மைனஸ் டென் நாங்கள் பிரதிவிட்டோம் என்றால் மைனஸ் டென் இன்டு ஏபி என்றவர் இப்ப என்னது சமனாக இருக்க போகுது என்றாலும் 16க்கு சமனாக இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு வேலை செய்யலாம். ஏபி என்றவர் என்னது சமனாக இருக்க போற மைனஸ் 8க்கு சமனாக இருக்க போகுதா? போடலாமா இல்லையா? போடலாம். ஓமா இல்லையா? ஓ அப்ப இப்படி ஒரு தொடர்பும் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னால் இதுல இருந்து ஏண்டையும் பிண்டையும் பெருமானங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் நாங்க காணலாம். என்னென்று காணலாம்? இதுல இருந்து இன்னொரு தொடர்பை வந்து நாங்க காண போறோம். ஏன்னா எங்களுக்கு கேட்ட கேள்வியும் வந்து ஏலையும் பியிலையும் தான் எங்களுக்கு கேட்டவன். அவன் அதை நாங்க கண்டுபிடித்து விட்டோம்னு சொல்லி சொன்னாலே ஓகே. என்னென்று காணலாம்? இன்னொரு தொடர்பு வந்து நாங்க எடுக்க போறோம். என்னென்னு எடுத்துக்கொள்ளலாம்? இன்னொரு தொடர்பு வந்து நாங்கள் எடுக்க போறோம். இன்னொரு தொடர்பு வந்து நாங்கள் எடுக்க போறோம். என்ன எடுத்துக்கொள்ளலாம்? இப்ப இந்த இடத்துல பாருங்க எங்களுக்கு இருக்க போறவர் பாத்தீங்க என்றால் எக்ஸ் இன்ற 4ஆம் அடுக்குன்றவர் இந்த இடத்துல எங்களுக்கு இருக்க போதா அல்லது எக்ஸ் என்றவர் வந்து இந்த இடத்துல எங்களுக்கு இருக்க போதா? இல்ல. போமா இல்லையா? இப்ப நாங்க என்ன செய்ய வச்சிருக்கோம் என்றால் இவரை வந்து நாங்க கேரணி வடிவத்துல எழுதி வச்சிருக்கிறோம். அப்படி கேரணி வடிவத்துல எழுதியக்கில்ல இந்த ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஆல பெருக்க போறோம். படியா கவனிச்சு கொள்ளணும். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் போகுது. நீங்க கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். அதாவது பாருங்க நாங்க என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறோம் என்றால் படியா கவனிச்சு கொள்ளணும். இந்த எக்ஸ் வர்க்கம் சக எம் இன்டு ஏ எம் சக ஏஎக்ஸ் சக எக்ஸ் வர்க்கம் சக எம் சக பிஎக்ஸ் இன்டு எக்ஸ் வர்க்கம் சக எம் சக சிஎக்ஸ். இவரைத்தான் நாங்கள் இப்ப என்ன எடுத்து வச்சிருக்கிறோம் என்றால் எக்ஸ் இன்ட 6ஆம் அடுக்கு எக்ஸ் இன்ட 6ஆம் அடுக்கு சக ஏபிசி இன்டு எக்ஸ் கியூப் சக எம் கேலமன் சொல்லி எடுத்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், எங்களோட ஆர்ஹெச் சைட பாத்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸ் என்ற டேர்ம் வந்து ஒன்றுமே இல்லை. எக்ஸ் என்றவரை பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு இருக்க போறவர் ஒன்று எக்ஸ் இன்ட 6ஆம் அடுக்கு இருக்க போகுது, அதே மாதிரி எக்ஸ் இன்ட கணம் இருக்க போகுது, அதே மாதிரி ஒரு மாறிலி பெருமானம் இருக்க போகுது. ஒரு எக்ஸ் என்ற கணியம் இருக்க போதா? இல்ல. அப்ப நாங்க ஒரு வேலை செய்யலாம். இந்த ரெண்டு சைடுலயும் இருந்து எக்ஸ் என்ற குணகத்தை வந்து நாங்க சமப்படுத்தலாமா இல்லையா? சமப்படுத்தலாம். அப்படி சமப்படுத்த இல்ல இந்த இடத்துல இருந்து எக்ஸ் என்ற குணகம்ன்றது உங்களுக்கு என்னன்னு வரப்போகுது? இந்த ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஆல பெருக்க போறோம். அதே மாதிரி இந்த பிஎக்ஸ் சிஎக்ஸ் சிஎக்ஸ் ஆல பெருக்க இல்ல உங்களுக்கு என்ன வரப்போகுது என்றால் ஒரு ஏபிசி எக்ஸ் சொல்லி வரப்போகுது. அது இருக்கட்டும். ஆனால் எங்களுக்கு என்ன தேவை என்றால் எக்ஸ் என்றவர் தேவை. ஏனென்றா எக்ஸ் என்ற குணகத்தை தான் நாங்கள் இப்ப காண போறோம். அந்த எக்ஸ் என்ற குணகம் மதிப்பு என்னன்னு வரப்போகுது பாருங்க. இந்த ஏஎக்ஸ் என்றவரை நான் இப்ப என்னத்தால பெருக்க போறேன் என்றால் எம்மால பெருக்க போறேன். பெருகிக் கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு எக்ஸ் என்ற குணகம் பெறப்போகுது. அப்ப நான் பெருகிக் கொள்றேன் ஒரு ஏ இந்த எம் சொல்லி பெருகிக் கொள்றேன். அதே மாதிரி இந்த எம் வந்து நாங்கள் இப்ப பெருகிக் கொள்ளலாம். சாரி 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 வெயிட் 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 சாரி. இது இப்ப எங்களை கேரணி வடிவத்தில் இல்ல இருக்கும். கேரணி வடிவத்தில் இருக்கீங்களா நாங்கள் அப்படி டிரெக்டாக வந்து நாங்கள் என்ன செய்யலாது என்றால் பெருகி கொள்ளையிலாது. அவ டிரெக்டா வந்து நாங்க என்ன செய்யலாம்னா பெருக்கி கொள்ளையிலாது. அவ வேற ஏதாவது வடிவத்தை தான் நாங்க என்ன செய்ய வேண்டி வரப்போகுது என்றால் பயன்படுத்த வேண்டி வரப்போகுது. வேற ஏதாவது ஒரு வடிவத்தை தான் நாங்க என்ன செய்ய வேண்டி வரப்போகுது என்றால் பயன்படுத்த வேண்டி வரப்போகுது. பார்ப்போம் என்னென்று பயன்படுத்துறேன்னு சொல்லி பார்ப்போம்.
இப்ப இன்னொரு தொடர் கொண்டு எடுக்கணும். அப்படி தொடர்பு எடுத்தோம்னு சொல்லி சொன்னாத்தான் நாங்கள் அடுத்த இதுக்கு வந்து என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், போகக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன போகலாம், ஏதாவது வழி இருக்கிற மாதிரி? ஏதாவது வழி இருக்கிற மாதிரி? அதாவது நாங்கள் இப்ப ஏபிக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொடர் கொண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு தொடர் கொண்டு எடுக்கணும். ஏன்னா ஏ பிஐ தான் காண சொன்னோம். அப்ப ஏபில ஒரு தொடர் கொண்டு எடுத்தாச்சு. அப்ப ஏபில இன்னொரு தொடர் கொண்டு எடுத்தோம்னா தான் நாங்கள் ஏஐயும் காணலாம், பிஐயும் காணலாம். அதுக்கு இன்னொரு தொடர் கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், போக போறோம். ரைட்டா? ஓகே, பாப்போம் என்னென்னு போறான்னு சொல்லி பாப்போம். ரைட், என்னென்னு போகலாம், என்னென்னு போகலாம்? எனி ஐடியா? ரைட், அதுக்கு தான் பிள்ளைகள் பாருங்க, எங்களுக்கு நீங்க வடிவா கவனிக்கணும். மேல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு தொடர் கொண்டு தந்திருக்கிறாங்க. இந்த தொடர்பை நாங்க பாவிக்கலாமா இல்லையா? மேல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்ல வந்து ஒரு தொடர் கொண்டு தந்திருக்கிறாங்களா? அதாவது ஏ சக பி சக சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தொடர் கொண்டு தந்திருக்கிறாங்களா இல்லையா? அந்த தொடர்பை நாங்கள் இந்த இடத்துல பாவிக்கலாமா இல்லையா? பாவிக்கலாம். அப்படி பாவிக்கல இப்ப சிக்கு பதிலாக நாங்கள் என்னத்தை பிரதியிட்டுக் கொள்ளலாம், ஒரு -2 பிரதியிட்டுக் கொள்ளலாம். அப்ப சிக்கு பதிலாக -2 பிரதியிட்டம் என்றால் எங்களுக்கு 0 சொல்லி வரப்போகுது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும், ஏ சக பி சி ஈக்குவல் டு என்ன வரப்போகுதுன்னா 10 சொல்லி வரப்போகுது. அப்ப ஏபியில பாத்தீங்கன்னா ஒரு தொடர் கொண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப இவர் பாத்தீங்கன்னா எங்களோட முதலாவது தொடர்பாக இருக்க போகுது, இவரை பாத்தீங்கன்னா எங்களோட ரெண்டாவது தொடர்பாக இருக்க போகுது. அந்த ரெண்டு தொடர்பையும் பயன்படுத்தி ஏஐயும் காணலாம், அதே மாதிரி பிஐயும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓமா இல்லையா? ஏஐயும் காணலாம், அதே மாதிரி பிஐயும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓமா இல்லையா? ஓ, காணும். சுருப்பிரதான வேலை சுருக்கி கொள்ளலாம். அப்ப ஒரு வேலை செய்யலாம் என்றால் இந்த இடத்துல போயிட்டு ஏக்கு பதிலாக ஏதோ ஒன்று நாங்கள் பிரதியிட்டு போட்டு நாங்கள் இது செய்யலாம் என்றால் காணலாம். அப்படி இல்லாட்டி நாங்க ஒரு வேலை செய்து கொள்ளலாம் என்றால் ஒரு ஏ மைனஸ் பி முழுவதின் வர்க்கத்தை நாங்கள் கருதி கொள்வோம். ஒரு ஏ மைனஸ் பி முழுவதின் வர்க்கத்தை நாங்கள் கருதி கொண்டோம் என்றால் இந்த ஏ மைனஸ் பி முழுவதின் வர்க்கம் என்றதை நாங்கள் எழுதிக் கொள்ளலாம் ஏ ஸ்கேர் பிளஸ் பி ஸ்கேர் -2ab சொல்லி எழுதி கொள்ளலாம். ஓமா இல்லையா? ஓ, அதே மாதிரி இந்த ஏ ஸ்கேர் பிளஸ் பி ஸ்கேருக்கு பதிலாக இன்னொரு தொடர்பு நாங்க போட்டுக்கொள்ளலாம். என்னண்டு, ஒரு ஏ சக பி எங்களுக்கு தெரிஞ்ச டேர்மில வந்து நாங்க போட போறோம். ஏ சக பி முழுவதும் வர்க்கம் -2ab சொல்லி போடலாமா இல்லையா? போடலாம். அதை விட பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு -2ab என்றவர் இருக்க போற போட்டுக்கொள்வோம். அப்படி போட்டோம் என்றால் இப்ப இந்த a மைனஸ் பி முழுவதின் வர்க்கம்ன்றது இப்ப எங்களுக்கு என்னென்னு வரப்போகுது என்றால் ஏ சக பி முழுவதின் வர்க்கம் -4ab சொல்லி வரப்போகுது. இது ஏன் நான் போட்டனான்றதை நாங்கள் இப்ப சொல்ல போறோம். பாப்பா, எங்களுக்கு ஒரு வேலை தெரியும் பிள்ளைகள், ஏ சக பி என்ற பெருமானம் தெரியும், 2 தெரியும். அந்த 2 வந்து நாங்கள் இப்ப செய்யலாம், வர்க்கிச்சு கொள்ளலாம். வர்க்கிக்கல 2 வர்க்கம் மட்டும் வரப்போகுது. -4 தர ஏபிக்கு பதிலாக என்னதை பிரதியிட போறோம், -8 பிரதியிட போறோம். அவ -8 பிரதியிட இவர் பிளஸ்ஸா போயிடும். ஆகவே 8 இல்ல 4 32 32 4ஆல பெருக்கணும் என்றால் 36ஆக போயிடும். ஆகவே ஏ மைனஸ் பி என்றவர் இப்ப என்ன பெருமானத்தை எடுக்க போற, 36 சொல்லி வரப்போகுது. அப்ப ஏ மைனஸ் பி என்றவர் 36 சொல்லி ஏ மைனஸ் பி முழுவதும் வர்க்கம் என்றவர் 36 என்றால் நாங்க ரெண்டு பக்கம் வர்க்கம் மூலம் எடுக்கல, ஏ மைனஸ் பி இப்ப எங்களுக்கு என்னது சமனாக இருக்க போகுது, பிளஸ் ஓ மைனஸ் ஆர்ன்னு சொல்லி வரப்போகுது. ஓமா இல்லையா? பிளஸ் ஓ மைனஸ் ஆர்ன்னு சொல்லி வரப்போகுது. அப்ப நாங்க ஒருக்கா எடுக்க போறோம், ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு சொல்லி ஒரு தொடர் கொண்டு எடுக்க போறோம். அதே மாதிரி ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்ன்னு சொல்லி ஒரு தொடர் கொண்டு எடுக்க போறோம். அதோட பாத்தீங்கன்னா ஏ சக பி இஸ் ஈக்குவல் டு 10 சொல்லி ஒரு தொடர் கொண்டு இருக்கு. அப்ப அதுகளை நாங்க பயன்படுத்தி ஏ இந்த பெருமானத்தையும் காணலாம், அதே மாதிரி பி இந்த பெருமானத்தையும் காணலாம். ஓமா இல்லையா? ஓ, காணலாம். அப்படி காணொளி கிடைக்கல, ஒரு வேலை செய்ய போறோம், இவரை வந்து நான் ஒரு 3ஆவது தொடர்பாக எடுக்க போறேன். அதே மாதிரி இவரை வந்து நான் ஒரு 4ஆவது தொடர்பாக நாங்கள் கருதினோம்னு சொல்லி சொன்னால் இந்த 2ஐயும் 3ஐயும் 3ஆவது சமன்பாட்டையும் கருதினோம் என்றால் ஒரு வேலை செய்ய போறோம். இந்த 2ஆவது சமன்பாடுல இருந்து 3ஆவது சமன்பாட்டை கழிச்சோம்னு சொல்லி சொன்னால் ஏயும் ஏயும் இல்லா போயிடும். ஆகவே 2b என்றவர் இப்ப என்னத்துக்கு சமனாக இருக்க போது என்றால் 2ல இருந்து 6 கழிச்சல் என்றால் -4ஆக போயிடும். ஆகவே b என்றவர் என்ன பெருமானத்தை எடுக்க போது என்றால் -2 எடுக்க போகுது. அவ பி என்றவர் -2 எடுக்க போது என்றால் ஏ என்றவர் என்ன பெருமானத்தை எடுக்க போகுது,
4 என்ற பெருமானத்தை எடுக்க போகுதுன்னு சொல்லி நாங்க போட்டுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பிள்ளைகள் இந்த a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு -r என்ற சமன்பாட்டை நாங்க கருதினோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட 2வது சமன்பாட்டுல இருந்து 1வது சமன்பாட்டை நாங்க கழிக்க இல்லை, ஏமையும் வெட்டப்பட போது. ஆகவே பில இருந்து பிஏ கழிக்கல வந்து 2 பியா போயிடும். ஆகவே கழிக்க வழி கிடைக்கல 2ல இருந்து -6 எங்களுக்கு 8ஆ போயிடும். ஆகவே பி என்றவர் வந்து எங்களுக்கு 4ஆ போச்சு என்றால் ஏ என்றவர் என்ன வர போற -10 சொல்லி வர போற. அப்ப உங்களுக்கு ஏக்கும் பிக்கும் வரக்கூடிய பெருமானங்கள் என்ன பெருமானங்கள் வரலாம் என்றா பிள்ளைகள் 2 சூட்டபிளான ஆன்சர் இருக்க போகுது. ஒன்று ஏ என்றவர் -2 எடுக்கல, பி என்றவர் 4 என்று பெருமானத்தை எடுக்கலாம். அதே மாதிரி ஏ என்றவர் 4 என்ற பெருமானத்தை எடுக்கல, பி என்றவர் -2 என்ற பெருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இதைத்தான் எங்களை காண சொன்னவன். அதே மாதிரி எம்மின் பெருமானத்தையும் காண சொன்னவன். எம்மின் பெருமானத்தை காணிக்கல எங்களுக்கு 4ன்னு சொல்லி வந்தது. அப்ப இதைத்தான் எங்களுக்கு முதலாக காண சொல்லி சொன்னவன். நாங்கள் இப்ப கண்டாச்சு, ரைட்டா? பிறகு பாத்தீங்கன்னா அப்ப இந்த பெருமானங்களை கண்டா பிறகு பாத்தீங்கன்னா பிறகு அங்காலையும் ஏதோ ஒரு கேள்வி ஒன்று பெற்றுக்கொண்டு போறோம், அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம், ரைட்டா? ஓகே என்றால் இவர் இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே என்றால் இவர் இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள், இவர் இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே என்றால் இவர் இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. இவர் இருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே ஓகேன்னா அந்த மற்ற இதை மட்டும் பார்த்து போகணும், மற்ற இதை மட்டும் பார்த்து போகணும். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி என்ன கேள்வி இருக்கிறான் அப்படின்னா, அடுத்த கேள்வி என்ன கேள்வி இருக்கிறான், இந்த ஜிஎக்ஸ் ஆனது, அடுத்த கேள்வி என்ன கேள்வி இருக்கிறான், ஜிஎக்ஸ் ஆனது எல்லா எக்ஸுக்கும் மறையல்லாதன காட்டுமா? எல்லா ஜிஎக்ஸுக்கும் மறையல்லாதன காட்டு. பாருங்க பிள்ளைகள், மேலே ஒரு தொடர் கொண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்க, ஜிஎக்ஸுக்கு ஒரு தொடர் கொண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். அப்ப ஜிஎக்ஸ் 0 தொடர்பை நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஜிஎக்ஸ் வந்து நாங்கள் என்ன எழுதி வச்சிருக்கோம்டா பிள்ளைகள், எக்ஸின் 6ஆம் அடுக்கு, எக்ஸின் 6ஆம் அடுக்கு சக 16 மடங்கு எக்ஸ் கியூப் சக 64 சொல்லி எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா இப்ப நாங்க என்ன படிச்சாங்கன்னா, இந்த ஜிஎக்ஸ் பாத்தீங்கன்னா 3 காரணிகள் இருக்க போகுதுன்னு சொல்லி, என்ன கொண்டு எக்ஸ் வர்க்கம் -2x பிளஸ் எம் என்றவர் ஒரு காரணியாக இருக்க போற. அதே மாதிரி எக்ஸ் வர்க்கம் சக ஏஎக்ஸ் சக எம் என்றவர் ஒரு காரணியா இருக்க போற. அதே மாதிரி எக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக எம் என்றவர் ஒரு காரணியாக இருக்க போது என்றால் எல்லாத்துக்குமான பெருமானங்கள் வந்து பிள்ளைகள் நான் கண்டாச்சு. எம்மின் பெருமானம் கண்டாச்சு, ஏயின் பெருமானம் கண்டாச்சு, பியின் பெருமானம் கண்டாச்சு என்றால் அதை கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதியிட்டம் என்றால் இந்த எக்ஸின் 6ஆம் அடுக்கு சக 16 மடங்கு எக்ஸ் கனம் சக 64 பயிலாக இப்ப என்னத்தை பிரதியிட்டுக் கொள்ளலாம்? காரணி வடிவில் எழுதி கொள்ளலாம். காரணி வடிவத்தில் வரப்போகுது எக்ஸ் வர்க்கம் -2x + 4
இன்டு எக்ஸ் வர்க்கம் சக ஏக்கு பதிலாக நாங்கள் பிரதி எடுத்துக்கொள்ளலாம் 4 பிரதியிட்டோம்னா 4x சக 4ன்னு சொல்லி வரப்போகுது. அதே மாதிரி பிக்கு பதிலாக நாங்கள் பிரதியிட போறோம். ஏக்கு பதிலாக நாங்கள் 4 பிரதியிட வழி கிடைக்கல. பிக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரப்போகுது என்றால் மைனஸ்ல வரப்போகுது. அப்ப எக்ஸ் வர்க்கம் -2x + 4ன்னு சொல்லி வரப்போகுது. போடலாமா இல்லையா? போட்டுக்கொள்ளலாம். அப்ப நாங்க இப்ப என்ன வடிவத்தில் எழுதி வச்சிருக்கிறோம் என்றால் இந்த ஜிஎக்ஸ் என்றத ஒரு கேரணி வடிவத்துல எழுதி வச்சிருக்கிறோம். கேரணி வடிவத்துல எழுதி வச்சிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு கேட்ட கேள்வி ஜிஎக்ஸ் வந்து எக்ஸின் எல்லா பெருமானத்துக்கும் நேர்பெருமானம்னு சொல்லி காட்டணுமா? காட்டலாம். என்னன்னு காட்ட போறோம்? இப்ப எங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம் பிள்ளைகள். இந்த எக்ஸ் வர்க்கம் -2x ஆக 4ன்றவர் இங்க இருக்க போறார். இங்கேயும் எக்ஸ் வர்க்கம் -2x -4 இருக்கிறபடியால அந்த ரெண்டையும் நாங்கள் கொண்டாக்கி எக்ஸ் வர்க்கம் -2x சக 4 முழுவதின் வர்க்கம்னு சொல்லி போடலாமா இல்லையா? போடலாம். அதே மாதிரி இந்த எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 4க்கு பதிலாக எக்ஸ் சக 2 முழுவதின் வர்க்கத்தை போடலாமா இல்லையா? போடலாம். இவர் இப்ப என்னது சமனாக இருக்க போற எக்ஸ் இந்த 6ஆம் அடுக்கு சக 16 எக்ஸ் கன சக 64க்கு சமனாக இருக்க போகுது. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எக்ஸ் எந்த பெருமானத்துக்கு இவளாம் வந்து நேர்பெருமானமா இல்லையா? வர்க்கங்கள் எப்பவுமே பிள்ளைகள் எங்களுக்கு நேர்கணியம் எங்களுக்கு தெரியும். வர்க்கங்கள் எப்பவுமே நேர்கணியம் எங்களுக்கு தெரியும். எக்ஸின் எந்த பெருமானத்துக்கு வர்க்கம்ன்றது நேர்பெருமானமாக வாரபடியால கட்டாயம் இவர் வந்து என்னவாக இருக்க போகுது? பூஜ்ஜியத்திலும் பார்க்க பெருசாக இருக்க போகுது. அப்ப பூஜ்ஜியத்திலும் பார்க்க பெருசாக இருக்க போறபடியால இந்த ஜிஎக்ஸ் ஆனது வந்து மறையல்லாதுன்னு சொல்லி நாங்க காட்டலாமா? காட்டலாத? காட்டலாம். ஆகவே நீங்கள் வெளிக்கொள்வீங்கள். ஆகவே எக்ஸின் எல்லா பெருமானத்திற்கும் வெளிக்கொள்வீங்கள எக்ஸின் எல்லா பெருமானத்திற்கும் வெளிக்கொள்வீங்க எக்ஸின் எல்லா பெருமானத்திற்கும் ஜிஎக்ஸ் ஆனது மறை அல்ல என்பதை நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்றால் ஓகே. மறை அல்ல என்பதை நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்றால் ஓகே. இதைத்தான் எங்களை காட்டி சொன்னவன் நாங்க காட்டியாச்சு. அதே மாதிரி அதுலயே 2வது கேள்வி எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறான்? சமன்பாடு ஜிஎக்ஸ் சமன் 0த்தின் மூலங்களை காணட்டுமா? மூலங்களை எல்லா மூலங்களையும் நாங்க காண போறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஜிஎக்ஸ் சமன் 0த்தின் மூலங்களை தான் நாங்க காண போறோம். ஏற்கனவே இந்த ஜிஎக்ஸ் என்றவரை நாங்க கேரணி வடிவத்தில் எழுதி வச்சிருக்கிறோம். என்ன எழுதி வச்சிருக்கிறோம் என்றால் பாருங்க எக்ஸ் சக 2 முழுவதின் வர்க்கம்னு சொல்லி இருக்க போகுது. அதை விட பாத்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் -2x சக 4 முழுவதின் வர்க்கம் சமன் 0 சொல்லி வரப்போகுது. நாங்க ஒரு வேலை செய்யலாம். 2 பக்கம் நாங்கள் இப்ப வர்க்கம் மூலம் எடுத்தோம் என்றால் இப்ப உங்களுக்கு வரப்போறவர் எக்ஸ் சக 2 இன்டு எக்ஸ் வர்க்கம் -2x + 4 = 0ன்னு சொல்லி வரப்போகுது. அப்ப இதுல இருந்து நாங்கள் தீர்வுகளை காண போறோம். நாங்க படிச்சாங்க 2 கேரணிகளை பெருக்கைக்குள்ள எங்களுக்கு 0 வருது என்றால் ஒன்று எக்ஸ் சக 2 சமன் 0 இருக்க வேணும் அல்லது எக்ஸ் வர்க்கம் -2x + 4 = 0 இருக்க வேணும். அப்ப இதுல இருந்து எக்ஸ காண்றதான வேலை கண்டம் என்றால் எக்ஸ் சக 2ல இருந்து எக்ஸ கண்டம் என்றா பிள்ளைகள் x = -2 இருக்க போகுது. அதே மாதிரி இதற்கு நீங்க டைரக்டா கேரணி காணலாம்டா காணலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி எங்களோட சமன்பாட்டை பயன்படுத்தி காணலாம். x = -b. அப்ப இங்க b மாதிரி -2 இருக்கு. அந்த -2 முன்னுக்கு இருக்கிற -6 பெருக்கில 2 போயிடும். +/- ஸ்கொயர் ரூட்ல b² - 4ac. அப்ப இங்க b மாதிரி -2 இருக்கிறபடியால் -2 வர்க்கம் என்ன? 4 -4 × ac. a மாதிரி எங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 வரப்போற. அதே மாதிரி சி மாதிரி எங்களுக்கு என்ன வரப்போகுது? 4 வரப்போற. அதின் கீழ் 2 × a மாதிரி எங்களுக்கு என்ன வரப்போகுது? 1 வரப்போற. பாத்தீங்கன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா கற்பனை தீர்வு வரப்போகுது. ஏன்? வர்க்க மூலத்துக்குள்ள எங்களுக்கு மைனஸ் பெருமானம் வந்துடுது. அப்ப வர்க்க மூலத்துக்குள்ள எங்களுக்கு மைனஸ் பெருமானம் வந்தபடியால இவர் என்ன தீர்வுகளாக இருக்க போற? கற்பனை தீர்வாக இருக்க போகுது. என்ன தீர்வு? கற்பனை தீர்வாகும். அப்ப எங்களுக்கு எக்ஸுக்கு பொருந்தக்கூடிய ஒரே ஒரு பெருமானம் என்ன? -10 மட்டும்தான் வரப்போகுது. அதாவது ஜிஎக்ஸ் சமன் 0த்தின் மூலங்களை தானே காண சொன்னவன். அந்த மூலங்கள் வந்து என்னவாக இருக்க போகுது என்றால் -10 இருக்க போகுது. இதைத்தான் எங்களுக்கு காண சொன்னவன் நாங்கள் இப்ப கண்டாச்சு. விளங்குதா? அப்ப நாங்கள் இப்ப என்ன பார்த்து வச்சுக்கிறோம் என்றால் எங்களோட இதுவடி சமன்பாடு தொடர்பான கேள்வி எல்லாம் நாங்கள் இப்ப பார்த்து வச்சிருக்கிறோம். ரைட்? ஓகேயா? ஓகே சொல்லிக்கொண்டால் இவருக்கு நோட் பண்ணி கொடுக்குறவர். ஓகே என்றால் இவருக்கு நோட் பண்ணி கொடுக்குறவர். ஓகே என்றால் இவருக்கு நோட் பண்ணி கொடுக்குறவர்.